கண்ணீரை துடைத்துக் கொள், அவர் கரத்தை பிடித்துக் கொள். கடல் மீது நடக்கலாம், காற்றையும் கடலையும் அடக்கலாம். கண்ணீரை துடைத்துக் கொள், அவர் கரத்தை பிடித்துக் கொள். கடல் மீது நடக்கலாம். ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த அநேக ஊழியர்களை நான் பார்க்கிறேன். பல ஊழியர்கள் எனக்கு அறிமுகமானவர்கள். உங்களை பார்ப்பதிலும் மிக சந்தோஷம். அதே வேளையில் பல இடங்களில் பல மாநிலங்களிலிருந்து பல சபைகளிலிருந்து இதில் பங்கு பெறுகிற அதிகமான இளம் ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்த தலைமுறை நீங்கள். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்கிறோம். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானம், இன்றைக்கு நாம் அறிய இருக்கிற காரியங்கள் அனைத்துமே இந்த இளைய தலைமுறை அடுத்த எல்லைக்கு அல்லது அடுத்த நிலைமைக்கு போவதற்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக அது அப்படி ஆகும் என்று நம்புகிறேன். இந்த வேளையில நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போக முன்பாக நாம் ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய சமூகத்துக்காக நன்றி. பல இடங்களில் இருந்து இந்த இன்டர்நெட் மூலமாக ஒன்று கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். ஊழிய வாஞ்சையும் ஊழிய தாகமும் ஊழிய பாரமும் இவர்களுடைய இருதயத்தில் பற்றி எரிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இவர்களை நீர் அழைத்தீர் என்பதை அறிந்து உமக்குள்ளாக சந்தோஷப்படுகிறோம். இந்த வேளையிலும் தங்களை இன்னும் அதிகமாக ஊழிய நோக்கத்தோடு பக்குவப்படுத்தும்படியாக வாஞ்சியோடு இந்த இடத்துல நம்முடைய வார்த்தை கேட்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் தொடுவதாக.
உம்மை உணரக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தார். உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய செவிகளை எங்களுக்கு தார். விசுவாசம் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்கிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளாக உம்முடைய விசுவாசம் துளிர்விட்டு எழும்புவதாக. இந்த ஆராதனை முழுவதுமாக ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்க அனுகிரகம் தாரும், இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நாளிலே ஜெபம் என்ற காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த இடைக்காலங்களில் இந்த கோவிட் பிரச்சனை வந்த நாளிலிருந்து ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆங்காங்கு தேவ பிள்ளைகள் பல வழிகளில் பல முறைகளில் ஜெபத்தில் ஈடுபட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் இதைத்தான் நாம் செய்கிறோம். இது ஒரு நல்ல அருமையான காரியம். ஒரு ஜெப ஆவியினுடைய அசைவு இந்த தேசத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அந்த சூழ்நிலை நமக்கு பாதகமாக வரக்கூடியதாக இருந்தாலும் அதையே தேவன் நமக்கு சாதகமாக மாற்றி நம்முடைய கவனங்களை எல்லாம் அவர் பக்கமாக அவர் இழுக்கிறார். இன்றைக்கு பார்த்தா எல்லாருடைய எண்ணத்திலையும் எல்லாருடைய வாயிலையும் ஒரு நாள் தவறாம கொரோனா கோவிட் என்ற வார்த்தை இல்லாத நாளே கிடையாது. ஒவ்வொரு நாளும் கொரோனான்ற வார்த்தை நம்ம கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனா இதன் மத்தியில கர்த்தர் அவருடைய ஆவியின் அனுக்கிரகத்தினால அவர் நம்மை அறைக்குவலாக நம்மை அழைக்கிறார், அவர் முகத்தை தேடும்படியாக. ஆகவே இந்த ஜெபம் என்றது இது முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். கடந்த சில ஆண்டுகளாக மலேசியா முழுவதுமாக பல மாநிலங்களில் பல பட்டணங்களில் பல சபைகளில் நான் பயணம் செய்து ஜெபபீடம் என்ற காரியத்தை கற்றுக் கொடுத்து வந்தேன். அது இப்படியாக தொடர்ந்து வந்த பிறகுதான் இந்த கொரோனா காரியங்கள் இந்த சூழ்நிலை நம்மை பாதிக்க ஆரம்பித்தது. இந்த சூழ்நிலை மத்தியில அநேக பாஸ்டர்களும் விசுவாசிகளும் கூட என்னை அழைத்து, அது இங்க மட்டுமல்ல, வெளி தேசத்துல நான் போன ஒவ்வொரு வெளி தேசத்திலும் இருந்து கூட அவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள், நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்து போன காரியங்கள் இப்பொழுது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்று சொல்லி நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பயிற்சியில ஜெபத்தை குறித்து மிக முக்கியமான அம்சம் என்ன என்பதை அதிகமாக வலியுறுத்தினேன். சங்கீதம் 27:8 நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 27:8 தாவீது சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீர். எது தேடணுமா? என் முகத்தை. தேவன் சொல்லுகிறார். தாவீது தேவன் படி சொல்லும் பொழுது தாவீது சொல்லுகிறார், தேவனை என் முகத்தை தேடுங்கள் என்று நீ சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் முகத்தை தேடுங்கள் என்று நீ சொன்னீர். அதற்கு என்னுடைய இருதயம் பதில் கொடுத்தது, my heart responded to you, to the divine call which you said, seek my face. என் முகத்தை தேடு. This is very important. மிக முக்கியமான ஒரு காரியம். ஜெபம் என்று சொன்னால் நாம் அனைவருக்கு பொதுவாக நாம் அறிந்து புரிந்து பழக்கப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவனிடத்துல வந்து சொல்ல வேண்டும், அவர்கிட்ட கெஞ்சி கேட்க வேண்டும்.
அப்படி என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம். மன்றாட்டு ஜெபம் என்பது இருக்கிறது, வேண்டுதல் என்பது இருக்கிறது. இதெல்லாம் ஜெபத்தினுடைய பங்குகள். ஆனா இதுல மகா பெரிய முக்கியமான ஒரு அடிப்படை அம்சம் இருக்கிறது. இதை நாம் தவறிவிட்டால் நம்முடைய ஜெப வாழ்க்கையில காலப்போக்கில் ஒரு சாங்கியமாக மாறிவிடும், ஒரு மந்திரம் ஓதுற மாதிரி மாறிவிடும். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஆரம்ப நாட்களில் எனக்கு ஜெபத்தை அதிகமாக ஜெபத்தில் ஈடுபடியாம என்னை ஆவியில வளர்த்த போதகர் எனக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்தார். அந்த நாட்களில் என்னோட கூட இருந்த மற்றவர்களும் அதிகமாக ஜெபத்துல நாங்கள் ஈடுபடுவது வழக்கம். அது ஆரம்ப நாட்களில் பல மணி நேரங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிப்பது மட்டுமல்ல, பல தேசங்களுக்காக, பல தேவைகளுக்காக மற்றவர்களுடைய பெயரெல்லாம் எழுதி வைத்து, தேசங்களை பெயரை எழுதி வைத்து ஒவ்வொன்றுக்காக நாங்கள் ஜெபிப்பது. ஆண்டவரை இதை ஆசீர்வதி என்று சொல்லி காலப்போக்கில் ஊழியத்துல வந்த பிற்பாடும் தொடர்ந்து அதைத்தான் செய்து வந்தோம். ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல கர்த்தரை சந்திக்க ஆரம்பித்தார். இந்த ஜெபத்தை குறித்து தெளிவான ஒரு அறிவையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஏன்னா காலம் முழுவதுமாக ஜெபம் என்று சொன்னாலே தேவன் என்று சொல்லணும், தேவன் என்று கேட்கணும். ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கு பாருங்களேன். அதனால நம்ம சொன்னாதான் அவருக்கு தெரியும். அவருக்கு சொல்றது தவறு இல்லை, பைபிள்ல சொல்லுங்க. ஆனா நம்ம ஜெபம் என்றாலும் அவர்கிட்ட சொல்றது தான், அவர்கிட்ட கேட்கறது தான் அப்படின்னு நினைக்கிறதுலதான் நம்ம எங்கேயோ மிஸ் பண்றோம். சரிங்களா? ஆப்பிரிக்காவில இருந்து, அமெரிக்காவில இருந்து இந்த பூமியில இருக்கிற ஒரு கண்டம் தவறாம எல்லா கண்டத்துக்கும் தவறாம ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஜெபம் பண்ணிட்டு கடைசியில சோர்ந்து போய் வந்துட்டான். பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் புது பலன் அடைவாங்க. இவன் ஜெபம் பண்ணிட்டு சோங்கி மாதிரி உட்கார்ந்துருக்கிறான், கடைசியில் அதுங்க ஜெபமே வரமாட்டேங்குது, ஜெபத்துல அப்படி ஒன்றும் ஒரு தாகம் இல்லை அப்படின்னு எங்கேயோ மிஸ் பண்றோம். ஏன்னா நம்ம மிஷினை போல நம்முடைய ஜெப கோரிக்கைகளை, ஜெப தேவைகளை ஆண்டவருக்கு சொல்லி கொண்டு தான் வந்த ஒளிய அவரோடு ஆவியின் இன்ப உலகிலே ஒன்றாக இணைந்து அந்த இன்ப வெள்ளத்துல தவழக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு இல்லாமல் போயிற்று. அந்த அருமை அது எல்லாவற்றுக்கும் மேலானது. அதை நாம உணராமல் ருசிக்காமல் போயிருக்கிறோம். பைபிள்ல வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார் என்று சொல்லியிருக்கேன். எதுல நல்லவர்? அவரோடு இருக்கிற அந்த பிரசன்னம் நல்லது என்பதை ருசித்து பார்த்துக்கொள்ளும். ஆனா அநேக வேளைகள்ல நமக்கு அந்த ருசி பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் இல்லாமலும், தேவனோடு ஒன்றாக இணைந்து உறவாடக்கூடிய அந்த பழக்கம் இல்லாமல், ஏதோ வந்தோம், என் தேவைகளை தேவன் சொன்னோம், ஆமீன் என்று சொன்னோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னோம், ஆண்டவரே இனி இதோடு நாங்கெல்லாம் கேட்கறதெல்லாம் கேட்டுட்டோம், சொல்றதெல்லாம் சொல்லிட்டோம், இனி உங்க பொறுப்பு ஆண்டவரே, இது உங்க பாடு, சரிங்களா, இனி என் பாடு இல்லை உம்மோட பாடு அப்படின்னு சொல்லி ஏதோ அவருக்கு நம்ம அசைன்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம பண்ற அவருக்கு கண்காணிகளா ஏதோ அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம போறோம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? அவர் நம்மோடு இணையும்படியாக வருகிறார். மனிதன் உருவாக்கப்பட்டதே அவன் அமைப்பு, மனிதனுடைய அமைப்பு, சரீர அமைப்பு மட்டும் இல்ல, அவனுக்குள்ளாக இருக்கிற அமைப்பு அத்தனையுமே அந்த அமைப்புக்குள்ளாக தேவ உறவு இருந்தா தான் அவன் முழுமையாக பங்கன் பண்ணுவான், இல்லைன்னா பங்கன் பண்ண மாட்டான். அதுதான் அவனுக்குள்ளா இருக்க வேண்டிய இன்ஜின், அவருடைய பிரசன். அவர் அப்படித்தானே படைச்சார். அது இல்லாம நான் முழு மனுஷனா வாழ முடியாது, கனி கொடுக்கிறவர்கள வாழ முடியாது. ஆனா இன்றைக்கு அந்த உறவின் எல்லையை அதுக்கு நாம் கவனம் செலுத்தாமல் நம்ம சுற்றி சூழ்ந்து இருக்கிற நெருக்கமான, நெருக்கடி பண்ணுகிற, நெருங்கி இருக்கிற அல்லது தேவைகள்,
இவைகள் மேல நம்ம கண் வைத்து அவைகளைத்தான் முக்கியப்படுத்தி அதையே அந்த தேவைகளை நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு விக்கிரகமா மாறிவிடுகிறார். ஆனால் தாவீது சொல்லுகிறார், என் முகத்தை தேடும் என்று சொல்லி. கவனிங்க, தாவீது நிறைய காரியங்களை தேவனை தேடுவதை குறித்து பேசியிருக்கிறார். சங்கீதத்தில் பல இடங்கள்ல பார்க்கிறோம். அதுல ஒரு கட்டத்துல தாவீது இஸ்ரவேலருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு முக்கியமான சாலமோனை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக இங்க எடுத்து சொல்லுகிறார். 1 நாளாகும், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் 22:19 அவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி. எதை நேராக்க வேண்டுமா? கவனிங்க, கர்த்தரை தேடுகிறதற்கு எதையோ நேராக்கணுமா? உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்குங்கள். இருதயத்தையும் ஆத்துமாவையும் நேராக்க வேண்டுமாம். இதற்கு கர்த்தரை தேடும்படியாக, தேவனை தேடுவதற்கு, தேவனை நெருங்குவதற்கு, அவர் சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு முக்கியமான ஆயத்தம் வேண்டும். அது உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள், ஆத்துமாவை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த ஆயத்தம் என்கிற காரியத்தை தேவ சமூகத்துல ஆயத்தமா வர வேண்டியது, ஆயத்தம் பண்ண வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதற்காக பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் வேறு விதமாய் அங்கு சொல்லுகிறார். ஒரு பிராக்டிக்கல். பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் தேவனுடைய சமூகத்தில் போவதற்கான தலைப்பு இருக்கிறார். ஆசாரியர்கள் தேவ சமூகத்துல பணிவிடை செய்யும் பொழுது அவர்கள் ஆயத்தப்பட வேண்டிய, அவர்கள் ஆடைகளில் இருந்து, அவர்களுடைய தனி சுத்தத்திலிருந்து எல்லாவற்றிலேயோ அவர்கள் தங்களை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கிறார். அதோட முக்கியத்துவம், அவங்க உடுத்தி வருகிற, சாங்கியமாக உடுத்தி வருகிற ஆடைகள்ல ஆயத்தப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு உருவாக வேண்டும் என்று கருத்தரந்த இடத்துல அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி வலியுறுத்துகிறார். அவர்கள் வெளியில போனால் வந்தாலும் சுத்தப்படுத்த வேண்டும், அங்கேயே மாற்ற வேண்டும், வேற அங்கேயே போட வேண்டும், இப்படி எல்லாம் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க. இது எல்லாம் எதுக்குன்னா, ஆண்டவர் சமூகத்தில் வருவதற்கு நீ எப்படி உன்னை ஆயத்தப்படுத்தணும், கேர்லெஸ்ஸா வந்துட முடியாது அப்படி என்பதை வலியுறுத்துவதற்காக அவர் சொல்லுகிறார். அதே தேவன் தாங்க இன்றைக்கு நாம் ஆராதிப்பது. என்ன? இன்றைக்கு நாம் வெளித்தோற்றமான ஆயத்தம் அல்ல, உள்ளான ஆயத்தத்தை நாம் செயல்படுத்தணும். உங்கள் இருதயத்தையும் ஆத்துமாவையும் ரெடி பண்ணு. அநேக நேரத்துல ஜப ஆராதனை, ஜபம் என்று சொன்னா வந்துட்டாலே ஆளுங்க தான் உட்கார்ந்துருக்கு. வார்த்தையில், வாயில பேசுற வார்த்தையெல்லாம் பயபக்தியான வார்த்தை, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆனா அவங்களோட மனசுலையும் எண்ணத்திலையும் டவுனே சுத்திட்டு வந்துருவான். சரிங்களா? எல்லாத்தையும் சுத்திட்டு வந்துருவான். இவங்க சொன்னாங்க அப்படி, அவங்க சொன்னாங்க அப்படி, இது முடிஞ்சு, இது இது எப்ப அங்க முடியும், முடிச்ச உடனே இதை போய் வாங்கிட்டு போயிடணும், அதுக்குள்ளார வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டா, ஏன் இப்பதான் கணக்கு போட்டிருப்பான். கொடுக்கல் வாங்கல் கணக்கில் அங்கதான் போட்டிருப்பான். எங்க? ஆனா ஆளை பார்த்தா ஜெபம் செய்யற மாதிரி இருக்குங்க. ரொம்ப பயங்கரம், வீரமான ஜெபம் எல்லாம் இருக்கு. சத்தம் பயங்கரமா போகும், வாயில சத்தம் வருது, புத்தி வேற எங்க சுத்துது. சரிங்களா? இந்த மூஞ்சிங்களுக்கு எல்லாம் பதில் வேணுமா ஜெபத்திற்கு? சொல்லுங்க. இருதயம் எங்க இருக்கிறது? இந்த ஜனங்கள் என்னிடத்துல உதடுகளினால் சேருகிறார்கள், இருதயமோ என்னை விட்டு விலகி இருக்கிறது என்று கருத்து சொல்கிறார். நம்ம தேவனோடு இணைய வேண்டும் என்ற அந்த அவசியத்தை உணராம போயிடுறோம். ஜெபம் என்பது
அவர் சமூகத்தில் அவரோடு இணைய வேண்டும், அவரோட பிரசனத்துல வர வேண்டும். அதை நாம் பக்குவத்து பழக்க வேண்டும். இது தானா வராது, அது பழகணும் பழகணும் பழகணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மலேசியாவில் நான் ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்து சரிங்களா, அதிகமாக ஜபம் என்று சொன்னால ஏதோ நம்ம சொல்றதெல்லாம் சொல்லிடுறேன்னா, அந்த ஜபம் சொல்லி ஆமேன்னு சொன்ன உடனே முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவருக்கு நினைக்கிறது இது இல்லை, வேற கதை ஓடும். சரிங்களா, வேற கதை ஓடும், வெவ்வேறு இடத்துல போயிட்டு வரும். 1 மணி நேரம் உட்காந்து டொரியானை சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனா அந்த டொரியான் வாசனை தொடர்ந்து இருக்குமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, இருக்குமா இல்லையா? டொரியானை சாப்பிட்டு அந்த வாசனை ஒண்ணு தொடர்ந்து வருதுன்னா, ஜபத்துல நீ உட்கார்ந்த பிறகு அந்த பிரசனம் கூட வரணும்யா. ஆனா ஜப மீட்டிங் முடிஞ்சு சேர்ச்சி விட்டு வெளியில போனா, வீட்டை விட்டு வெளியில போனோம், புத்தி வேற எது பேசுத, அங்க வாக்குவாதம் பண்றான். சரிங்களா, அங்க அரசியல் பேசுறான், என்னென்ன பேசுறான் ஐயா. அப்ப இவ்வளவு நேரம் புத்தியில என்ன இருந்திருக்கு? எங்கேயோ மிஸ்டேக், எங்கேயோ மிஸ் பண்ணது. இதை நம்ம சரிப்படுத்தணும், இதை நம்ம கண்டிப்பா சரிப்படுத்தணும். ஏன்னா ஏதோ நம் ஜபத்தை வந்தோம் கடமையை செஞ்சு போறது இல்லைங்க. ஜபம் அவரோடு இணைந்திருப்பதில்தான் நமக்கு பலம், நமக்கு சத்துவம், நமக்கு சமாதானம், நமக்கு நிறைவு, நமக்கு மன அமைதி, மனத்தன்பு எல்லாமே கிடைக்கிறது. ஆகவே தாவீது சொல்லுகிறார், இது மிகவும் அனுபவப்பட்ட தேவ மனுஷன் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை உங்கள் ஆத்மாவை ரெடி பண்ணுங்க. சரிங்களா, இன்றைக்கு ஜபத்துக்கு வர்றதுக்குலாம் ரெடி எல்லாம் பண்ண தேவையில்லைங்க. ஜப கோரிக்கைலாம் அடிச்சு கொடுத்துருவாங்க. சரிங்களா, இந்த காரியத்துக்கு ஜபம் பண்ணு, டப்பு டப்புன்னு எடுத்துடலாம், அது தவறு இல்லை. ஆனா நாம் சொல்லுகிறது, இருதயத்தை நாம் முதல்ல ஆயத்தப்படுத்த வேண்டும், அவரோடு இணைய வேண்டும். அவர்கிட்ட எவ்வளவு சொல்ல வேண்டும் என்பது முக்கியம் அல்ல, அவரோடு நாம் இணைய வேண்டும். அதுதான் இங்க தாவீது சொல்லுகிறார். அதுக்கப்புறம் நான் வாசிக்கிறோம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல சாலமோனுக்காக தாவீது செய்கிற விண்ணப்பம். தகப்பன் மகனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவீதுக்கு தெரியும். சரிங்களா, தேவனோடு நடக்கிறது, தேவனோடு இருக்கிற உறவின் அருமையை குறித்து இந்த பக்தன் நல்லா புரிஞ்சிருக்கிறார். ஆகவே தன் பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் சொல்றார் 1 நாளாகமம் 29:19, என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றார். என் மகனுக்கு உத்தம இருதயம் தாருமாண்டவரை, உம்மை எல்லா காலத்திலையும் உமக்கு முதலிடம் கொடுத்து உம்மோடு உறவில் நடக்குவதற்கு முக்கியம் கொடுப்பதற்கு அந்த உண்மையான இருதயத்தை மகனுக்கு தாருமாண்டவரே என்று தகப்பனுடைய இயக்கம், தகப்பனுடைய தாகம் தன் பிள்ளைக்கு. ஆரம்ப நாட்கள்ல சாலமோனுடைய ஆரம்ப துவக்கம் அருமையாக காணப்பட்டது, எவ்வளவு சிறப்பாக காணப்பட்டது. ஆனா காலம் போக போக ஆரம்ப நாட்கள்ல சாலமோனுடைய இருதயம் தேவனை பற்றி இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்தை அவர் வாஞ்சித்தார் தகப்பனை போல. ஆனா காலப்போக்கில் மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. நம்ம எப்படி துவங்கினோம் என்பதல்ல, சரிங்களா, நம்ம தொடர்ந்து எப்படி முடிக்க போகிறோம். சில பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க, 15 வருஷத்துக்கு முந்திங்க கர்த்தர் பயங்கரமா சவாடுனாருங்க, ஆண்டவர் என்ன 15 வருஷத்துக்கு முந்தி தொட்டார், அப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார், அதுக்கப்புறம் இப்ப எப்படிங்க என்னங்க செய்யறது. சரிங்களா, காலம் மாறிடுச்சு. சரிங்களா, பலரு கடந்த கால அனுபவத்திலேயே தொங்கிக் கொண்டிருப்பார்கள். அதையே ஊருக்கா சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவன் செப்பிக்கிட்டு கிடக்கும்.
அன்னைக்கு ஆண்டவர் செஞ்சார், அன்னைக்கு ஆண்டவர் செஞ்சார். நம்முடைய தேவன் இன்றைக்குள்ள தேவன். அல்லேலூயா. அவர் இப்பொழுது தேவன், அன்றைக்கு மட்டுமல்ல, அவர் இப்பொழுது இருக்கிறவராய் இருக்கிற தேவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே நாம் பல காலத்துல, பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியத்தை பிடித்து கொண்டு அதுவே நம் பூஜா பண்ணிக்கிட்டு கொண்டு இருக்காமல், இன்றைக்கு அதிலிருந்து இன்னைக்கு நான் வந்திருக்கிற ஆண்டவர் அடுத்த படிவம் என்ன, அடுத்த நிலை என்ன என்று நான் போகணும். சாலமோன் அதுல தவறிட்டார். அவருடைய இருதயம், தாவீது சொன்னது, என் மகனுக்கு உத்தமமான இருதயம் வேணும். ஆனா மகனுடைய இருதயம் உத்தமத்திலிருந்து விலக ஆரம்பித்தது. அது அப்படியே விலகி போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போச்சு. முதல்ல கவனிங்க, அவர் சொன்னது என்ன? தேவனை தேடுகிறதுக்கு இருதயத்தை நேராக்கு, ரியலைன், ரீஃபோக்கஸ் யோர் ஹார்ட். உன் கவனத்தை எத்தனையும் தேவன் மேல வையே. அது மீண்டும் மீண்டுமா இந்த ரீஃபோக்கஸ் இருக்குது, ரீஅலைன்மென்ட். நாம் சரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவது இது தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஒரு தடவை செஞ்சதில்லை, அடிக்கடி இதைத்தான் செய்யணும். ஏன்னா நம்முடைய இருதயம் மகா திருக்கொள்ளாது, அது இங்கி அங்கி பிசைக்கு போயிடும். தேவங்கிட்ட நாம் இருக்கிற மாதிரியே நமக்கு நினைக்க வைக்கும், ஆனா நம்ம அங்க இருக்க மாட்டோம். இருதயம் அப்படிப்பட்டது. நம்முடைய இருதயத்தை நேராக்க வேண்டும். சாலமோனுடைய இருதயம் நேராகவில்லை. ஏன்? நான் வாசிக்கிறோம், இங்க நான் வாசித்தா 1 ராஜாக்கள் 11:1 வாசிக்கிறோம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோனியரும் சீதோனியரும் ஏத்தியருமாக அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வச்சார். சரிங்களா? தன்னோட மனசின் ஆசையை இங்க புட்டு அங்க புட்டு அங்க புட்டு, இவளுக்கு அவளுக்கு 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 எல்லாத்துக்கும் புட்டு கொடுத்துட்டான். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இருதயத்தை புட்டு 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 எல்லாத்துக்கும் பங்கு போட்டான். இப்ப ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? எல்லாருமே ஆசை வச்சாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்களுக்கு இன்றைக்கும் அவர்கள் உங்கள் அண்டிக்கு பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய் பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தார். நல்ல கவனிங்க, அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து அவன் விலக ஆரம்பித்தான். அவனுடைய இருதயம் தேவனை தேடவில்லை. சாலமோன் வயது சென்ற பொழுது 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிக்கிற, அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அவன் இறுதி நேரா இல்லை, அவன் இறுதி யுத்தமா இல்லை, அவன் இறுதியும் அந்நிய தேவர்களை சாரும்படியாக சாய பண்ணினார்கள். இது சாஞ்சு போன இருதயம், நேரா இல்லை, சாஞ்சு போன இருதயம். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. இது சாஞ்சு போன இருதயம். தேவனை அது தேடவில்லை. தேவனுடைய வாஞ்சியும் தேவனோடு இருப்பதையும் அவன் அதிகமாக முக்கியப்படுத்தவில்லை. அவன் உல்லாசமான வாழ்வுக்கு தன்னுடைய சரீரத்தை விற்று போட்டான். அத்தனை மனைவிகள் மேல, பெண்கள் மேல ஆசை வைத்து அவனுடைய ஆசையெல்லாம் அங்கு வித்து போட்டது. அவனுடைய கவனம் எல்லாம் தேவனை விட்டு திரும்பியது. இன்னும் இஸ்ரவேல் ராஜாதான், இன்னும் தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள் தான் அவர்கள், இன்னும் தேவன் வாக்கு கொடுத்த சிங்காசனம் தான் அது. சரிங்களா? தேவன் தேர்ந்தெடுத்த ராஜா இது. ஆனால் அவனுடைய இருதயம் விலகிற்று. அவனுடைய இருதயம் தேவனை விட்டு விலகியது. அவன் தேவனுடைய பிரசன்னத்தை வாங்கிக்க. அவன் திருமணம் செய்த ஒவ்வொரு ஸ்திரீகளும் அந்நிய தெய்வங்கள், அந்நிய ஆலயங்களை, கோயில்களை கட்டி
அந்த கோயில்களுக்கு திறப்பு விழாவில இருந்து பிரதிஷ்டை பண்ணுகிறதுல இருந்து இதுல இருந்து அந்த லுட்டு லுஸ்து செய்யறதுல எல்லா சாங்கியத்துக்கும் அவனை இழுத்துட்டு போனாங்க. இவனுக்கு அங்க போயிட்டு வர்றதே நேரம் போச்சு, தேவனோடு இருக்கிறதுல நேரம் இல்லை. சரிங்களா? கேட்டா இஸ்ரவேலின் ராஜா டைட்டில் அப்படியே தாங்க இருக்கு, தாவீதின் குமாரன் அவர், டைட்டில் எல்லாம் இருக்குது. எங்கேயோ மிஸ் பண்ணு. எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருக்கலாம், சரிங்களா? நான் இப்படியெல்லாம் ஊழியம் செய்தேன்னு சொல்லலாம். நான் கேட்கிறேன், ஐயா உன் இறுதி எங்க இருக்கு? உன் மனசு தொட்டு சொல்லு. சில பேருக்கு அது இருக்காது, என்ன செய்யறது? மனசை தொட்டு நீ சொல்லு, உன் இருதயம் எங்கே இருக்கிறது? அவர் மேல் அந்த வாஞ்சை காணப்படுகிறதா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா மேல் தாகமாய் இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு தேவை. நம்மை தேவன் இந்த தேசத்துல அவருடைய மகத்துவம் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய அயராது இணைப்பு அவரோடு இருக்க வேண்டும். ஏன்னா அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால் ஆக போகிறார், அவர் செய்ய போகிறார். ஆனால் அவர் செய்வதற்கு பூமியில கருவிகள் நாம இருக்கணும், அது இணைக்கப்பட்ட கருவிகளாக இருக்கணும். நம் ஒவ்வொருத்தருக்குள்ளாக இந்த தேவ பிரசனத்துல நாம் எந்த அளவுக்கு இருக்கிறேன் என்று சொல்லி உணரக்கூடிய அந்த உணர்வுகள் நமக்குள்ளாக இருக்கணும். ஒரு டெலிபோன் எடுத்து, மொபைல் போன் இப்ப எல்லாருக்கும் இருக்கு, எல்லாரும் சொல்லும், எல்லாருக்கும் தெரியும், என் போன் வந்து பேட்டரி வீக்கா இருக்குங்க. எப்படி தெரியுது? அங்க பாரை வச்சு சொல்றான். அந்த பாரை பார்த்த உடனே ஐயோ பேட்டரி வீக் ஆகுதுன்னு கொஞ்ச நேரம் ஐயா பேசிக்கிட்டு இருக்கிற, சரிங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் எந்த நேரம் போயிடும், ஏன்னா பேட்டரி இல்லை, சார்ஜ் பண்ணணும்னு தெரியுது. அந்த உணர்வு இருக்கு, அறிவு இருக்கு. டெலிபோன் பேட்டரி சார்ஜ் போனதை உணர்த்தன, சார்ஜ் போடணும், சார்ஜ் பத்தாதுன்னு உனக்கு அந்த உணரக்கூடிய சொரணை இருக்க. உனக்குள்ளாக ஆவி நிலையில நடப்பதற்கு என்ன உணர்வு இருக்கா? ஆவியின் பார் எங்கேயா போச்சு? உனக்கு எத்தனைல நிக்குது சொல்லுங்க? ரேட் காமிக்குதா? கடைசி பார்ல இருக்கா? கடைசி பார்ல இருந்தாலும் ஐயா அடிச்சுக்கிட்டு போவார், ஆமே நல்ல ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு. கவனிங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பதோ, அவரோடு இன்பமாக உறவாடுதலை வருகிற அந்த பலம் இருக்க, அது நாம் விவரித்து சொல்ல முடியாது. இது அவருடைய பலம். ஒவ்வொரு ஊழியக்காரனும் உங்க ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருந்த இந்த பழக்கத்தை பழகி கொள்ளுங்கள். எவ்வளவாக ஜெபத்துல, சரிங்களா, நான் சத்தம் போடுகிறேன், எவ்வளவு எத்தனை மணி நேரம், அது கணக்கில்ல. அவரோடு நான் இணைந்திருக்கிறேன், அவர் சமூகத்துல நான் இன்பம் கொள்ளுகிறேன். இது முக்கியம். இளம் ஊழியர்களாக இருக்கிற உங்கள் அநேருக்கு நான் மீண்டும் சொல்லுவது, செய்கிற பிரசங்கம், நாளைக்கு என்ன பிரசங்கம் செய்யணும், இந்த வாரம் என்ன பிரசங்கம் செய்யணும், பிரசங்கம் எதை செய்யணும், சரிங்களா, இதுலயே மனசை போட்டு உடைச்சிக்கிட்டு கிடப்பான். அவர் இல்லை என்றால் செய்தி இல்லை. Without him there is no message. He is the message. அவர் தான் ஐயா அந்த தூது, அவர் தான் அந்த செய்தி. அவரோடு இருப்பது அங்கிருந்து வர வேண்டும், நம்முடைய ஆவியில் அது பிறக்க வேண்டும். நம்ம எத்தனையோ கமெண்ட்ரியை போட்டு இங்க போட்டு அதை போட்டு உருட்டிக்கிட்டு கிடக்கலாம். படிக்கிறதும் ஆய்வு செய்வதும் தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன், நல்லது. ஆனா அதுதான் என்று இருப்பது தான் தவறு. அதை விட அதிகமாக இருப்பது என்னுடைய தேவனோடு இருக்கிற அந்த உறவு.
அவருடைய சமூகத்தினுடைய அந்த வெளிச்சம் எனக்குள்ளாக பட வேண்டும். அந்த பரிமாற்றம் எனக்குள்ளாக வர வேண்டும். அவருடைய சாயலின் பரிமாற்றம் எனக்குள்ளாக வரணும். அதுதான் எனக்குள்ளாக அந்த மெசேஜை உருவாக்குகிறார். அதுக்கு அதிகமான நேரத்தை கொடுங்க. இவங்க இப்படி பிரசங்கம் பண்றாங்க, அவங்க அப்படி பிரசங்கம் பண்றாங்க, அவங்கள போல பிரசங்கம் பண்ணணும், அவங்கள போல உடுத்தணும். இதெல்லாம் நான் ஒரு காலத்துல செஞ்சுட்டு வந்தேன். அதுதான் முக்கியம். அந்த ஃபேஷன் அவங்க செஞ்சு அவங்க மாதிரியே ஜெபம் பண்றது. ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கி இருந்தாக்கா சரிங்களா, அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க அதே மாதிரி கோப்பை அடிச்சு ஜெபம் பண்றது. ஏன்னா அந்த ஜெபத்துல தான் வல்லமை இருக்குன்னு நினைச்சேன். சரிங்களா, அவங்க பேசுற மாதிரியே பேசணும், அவங்க உடுத்துற மாதிரியே உடுத்தணும். வல்லமை என்பதும் உடுத்துறதுலையும் பேசுறதுலையும் அந்த இதுல இல்லைங்க, பாவனையில கிடையாது. அவரோடு இருப்பதுல தான் இருக்கிறார். மனிதர்களுடைய பார்வைக்கு மனிதனுடைய கண்களுக்கும் இதெல்லாம் நல்லா இருக்கும். சரிங்களா, பார்ப்பதற்கு பாராட்டல் பெறுவதற்குரிய காரியமாக இருக்கும். ஆனா அது காரியத்தை செய்ய என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய சொந்த சரக்கு வச்சு நீ ஒன்றும் சாதிக்க முடியாது. பருப்பு வேவாது. ஒரு நாள் மட்டும்தான். ஆனா அவரோடு இல்லை என்றால் எப்படி அவரால் ஆகும்? அவரோடு இருப்பதால் தான் அவரால் ஆகிறது. அவரோடு இல்லை என்றால் அவரால் ஆகாது. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நாம் அவரோடு இருப்பது தான் நம்மை செய்வதற்கு நம்மை பக்குவப்படுத்துகிறது, சாதிப்பதற்கு பக்குவப்படுத்துகிறது. அவர் நம்மை எதற்கு அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு அதுதான் பக்குவப்படுத்துகிறது. உன்னுடைய அழைப்பு அல்ல, நீ அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நீ அவரோடு அமராத மனிதனாக இருக்கிற வரைக்கும் உன்னோட அழைப்புல மதிப்பு கிடையாது. நாம் ஜெபத்திற்கு முக்கியமாக நாம் இடம் கொடுக்க வேண்டும். இங்க சாலமோன் அதை எழுந்துட்டு அதுக்கு அப்புறம் நாம் பார்க்கிறோம் ரெகொபெயாம். அவர் வர ரெகொபெயாம் நாட்களிலே தேசத்தை திடப்படுத்தி அவன் தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறான். பல அரசியல் காரியங்கள் நடக்கிறது. அப்பொழுது அவனும் அவனோட கூட இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள் என்று 2 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறார். ரெகொபெயாமை குறித்து சொல்லுகிறார். சாலமோனுடைய இருதயம் வழுகி போச்சு, போயிட்டான். இப்போ ரெகொபெயாம் வர அவனோட பிள்ளை. அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகிற்று, தேசமும் விலகிற்று. 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, 2:12 அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால் அவர்கள் தோல்வடைஞ்சார். தேவனுடைய இருதயத்தை தேவனை விட்டு விலகினார்கள், அவர்கள் துரோகம் பண்ணினார்கள் தேவனுக்கு. இதனால வந்த ஒரு பாதகம் என்ன? எகிப்து, சரிங்களா, எகிப்தின் ராஜா சேஷாக் யூதாவை தாக்கும்படியாக படையெடுத்து கொண்டு வருகிறார். அப்பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, இங்கே நான் வாசிக்கிறோம் 2 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். அவன் பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தரை தேடுகிறதற்கு இருதயத்தை அவன் நேராக்கவில்லை. இது ஆரம்பத்துல தாவீது சொன்ன காரியம், இருதயத்தை நேராக்குங்கள். தேவனை தேடுவதற்கு சொன்ன காரியத்தை விட்டு இவங்க அத்தனை பேரும் விலகி போனார்கள். ஒரு ஆயத்தை நமக்கு வேண்டும் தேவ சமூகத்தில் வருவதற்கு. அவருடைய சமூகத்தில் அமர்வதற்கும் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கும் நம்முடைய மனப்பக்குவம் தேவை. ஒரு மனசுல நம்ம ஒரு அமைதி வரணும்.
அங்கு அலமோதி கொண்டு, சரிங்களா, அவசர அவசரமாக நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் சொல்லிவிட்டு, நான் சொல்லிட்டேன், இது போதும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இல்லாமல், நமக்குள்ளாக தேவனோட பலம் வருவதற்கு நாம் பக்குவப்பட்டு இடம் கொடுக்க வேண்டும். யோசபாத் ராஜா, அவரை குறித்து நான் பார்க்கும் பொழுது, யோசபாத்து அவர் தேவனுக்கு முன்பாக தேவனை தேடின மனுஷன் கடைசியில் அவரை பத்தி சொல்லியிருக்காரு. 2 நாளாகும் 19 வசனத்துல, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். 2 அப்பொழுது அனனியா குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ நேசிக்கலாமா? ஆகாப் ராஜாவோடு நீ சம்பந்தம் கொண்டு, சரிங்களா, நீ அவனை நேசிக்கலாம். இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் உன்மேல் வர இருந்தது. நீ துன்மார்க்கனோடு சேர்ந்து அவனோட நீ ஒன்று சேர்ந்து நீ ஒண்ணு காரியத்தை செய்த, இதனால கர்த்தருடைய கோபம் உன்மேல வர இருந்தது. ஆனாலும் 3வது வசனத்தில் சொல்லுகிறது, ஆகிலும் நீ விக்கிர தோப்புகளை தேசத்து விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றார். தேவனை தேடுகிற, சரிங்களா, தேவனை தேட இருதயத்தை நேராக்கிய விஷயத்தில் உன்னிடத்துல நன்மை காணப்பட்டது. இவ துன்மார்க்கமான ராஜாவோடு, சரிங்களா, சம்பந்தம் கொண்டு அவனுக்கு துணையாக போனது ஆண்டவருக்கு வெறுப்பாக இருந்தது, கோபம் அடைந்தது. ஆனாலும் உன்னுடைய இருதயத்தை கருத்தில் பார்க்க, உன்னுடைய இருதயம் தேவனை தேடுகிற விஷயத்துல நேராக இருந்தது. அதுல தேவன் நல்லதான காரியத்தை வரக்கூடிய அந்த கோபத்தை தணிக்க வைத்தது என்ன? அவனுடைய இருதயம் தேவனை தேடுவதற்கு நேராக இருந்தது. அந்த பக்கம் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். ஆனாலும் உள்ளத்தின் ஆழத்துல அவன் தேவனை தேட வேண்டும் என்ற விஷயத்துல அவன் உறுதியாக இருந்தான். கவனிங்க, இது ஒவ்வொன்றும், all this talks about their lifestyle. It's not just occasional prayer. ஏதோ அந்த நேரத்துல யாராவது பிரேயர் ஆர்கனைஸ் பண்ணாதான் போய் ஜெபிக்கிறது, அது இல்லைங்க. இது தனிப்பட்ட வாழ்க்கையில, அவருடைய தினசரி வாழ்க்கையில காணப்பட்ட அனுதினமான வாழ்க்கை அனுபவம். Never try to give an impression about your spiritual life to others. நான் தான் ஆவிக்குரிய மனுஷன் என்று, நான் ஆவிக்குரியவன், பக்தன், ஆவிக்குரியவன், ஜபத்துல வல்லமையானவன் அப்படின்ற ஒரு கருத்தை மற்றவர்களுக்கு நீங்க எடுத்து கூறுவதை, அதுல முக்கியப்படுத்துவதை தவிர்த்தீங்க. அந்த பிரபலத்தை நீங்கள் நாடாதீங்க. தேவ சமூகத்தில் நீ பிரபலமாக வேண்டும். அவர் சமூகத்தில், இட் இஸ் ரைட் தேர் இன் சீக்ரெட், வெரி ஈஸி. 4 பேர் முன்னுக்கு நல்ல ஜப வீரமா ஜபிச்சு அவங்க நினைப்பாங்க நம்ம ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து 4 மார்க் போட்டு போவோம். அதனால நாம வஞ்சிக்கிறா போவோம், நம்ம நினைக்கிற நம்ம பலம். ஆனா உள்ளுக்கு ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு ஜப வீரனும் தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கலன்னா உனக்குள்ளாக இந்த உண்மையான பலம் இல்லையா? சரிங்களா? அந்நிய தெய்வங்களை வணங்குற கோயில்களில கூட பல மணி நேரங்கள் அவன் பஜனை சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஓதிக்கிட்டு இருக்கிறான், மந்திரம் ஓதுறான், என்னென்னவோ செய்யறான். பல மணி நேரம் அவனும் தான் செய்யறான், அவனு தான் மணி அடிக்கிறான். சரிங்க, எல்லாம் ஜாலறான், ஒண்ணு தான் போடுறான். சரிங்களா? எத்தனை மணி நேரம் நீ செய்கிறது இல்லை, ஆனா யாரை நீ தொடுகிறாய்? உங்க இருதயம் தேவனோடு இருக்க வாஞ்சிக்கிறவர், அவரை தேட வேண்டும். யாரோ எனக்கு ஜெபத்திற்கு கூப்பிட்டதுனால நான் ஜெபிக்கிறது இல்லை, யாரும் இல்லைன்னாலும் தனியா இருந்தாலும் என் மனசு எங்க போகுது?
நான் தனிமையில இருந்தாலும் என்னோட உள்ளம் எங்க போகிறது, எதை நாடுகிறது, என்ன எண்ணமாக நான் இருக்கிறேன், இதை நாம் சரிப்படுத்த வேண்டும். இது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க தனிப்பட்ட முறையில நீங்களே உங்களை கேள்வி கேட்டு சரிப்படுத்தினால்தான் புரியும். அடுத்தவர்களுடைய பாராட்டலையோ அடுத்தவர்களுடைய அங்கீகாரத்தையோ புகழையோ நாடுவதை விட்டுட்டு என் முகத்தை தேடுங்கள் என்று நீ சொன்னீர் தேவனே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் என்று என் உள்ளம் சொல்லி, எனக்கும் என் தேவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த மகா பெரிய உறவு, அதுதான் நம்மை பலப்படுத்த போகிறது. கவனிங்க, நம்ம எல்லாரும் மாம்சிய மனிதர்கள். இந்த பூமியில நம்ம இருக்கிறோம், இயல்பான காரியத்தை செய்கிறோம். இந்த பூமியில நாம் இயல்பாக இருக்கிறோம், இயல்பான காரியத்தை செய்கிறோம். தேவ பலமும் அந்த ஜீவனும் நமக்குள்ளாக தொடர்ந்து செயல்பட இடம் கொடுக்கலன்னா நாம் மாம்சீகத்தில் செய்ய ஆரம்பிப்போம், நாம் மாம்சீகத்தின்படி நடக்க ஆரம்பிப்போம். ஆனா ஆவியில நடக்கணும்னா கண்டிப்பாக நான் அவரோடு இருக்கணும், இல்லைன்னா வராது. அது நம்ம கண்டிப்பாக உறுதிப்படுத்தணும். அவருடைய பலம், அவருடைய ஜீவன் எனக்கு ஆவியில நடக்க பலம் கொடுக்கிறார். ஏதோ ஒரு காலகட்டத்துல பரிசுத்தாவை பற்றி நீங்க அந்நிய பாஷை பேசுகிறதுனால சரிங்களா, அந்நிய பாஷை பேசுகிறவன், அந்நிய பாஷை ஜெபிக்கிறவன் தனக்குத்தான பக்தி விருத்தி உண்டாக்குறான். எஸ், ஆனா அந்நிய பாஷையில நீ பேசுகிறதுனால நீ ஆவிக்குரியவனாக இருக்கிறேன்னு சொல்லி உன்னை தட்டி கொடுத்தார. அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதும் பேசுகிறதும் ஒன்று, அவர் சமூகத்தில் அமர்ந்து அவர் சொல்லுகிறதை கேட்கிறது இன்னொரு காரியம். அவர் நம்ம இடத்துல பேசுகிற காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நமக்குள்ளாக அந்த ஜீவன் உருவாகிறது, தொடர்ந்து வருகிறது. அந்த பரிமாற்றங்கள் நமக்குள்ளாக பாய்ச்சப்படுகிறது, அவருடைய பலம் எனக்குள்ளாக வருகிறது. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றோமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு ஒரு நேரமா சாப்பிட்றோம், சொல்ல வேண்டும் சரிங்களா? அந்த ஒரு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அடுத்த நேரம் சாப்பாடை பத்தி நினைச்சிடறோம், ஏன்னா அது நமக்கு தேவை. அப்படி ஒரு நேரம் சாப்பிடுகிற சாப்பாட்டின் பலத்தினால காலம் முழுவதும் போக முடியாது. அந்த மாதிரி கவனிங்க, ஏதோ ஒரு தடவை அந்நிய பாஷையில நீங்க பேச ஆரம்பிச்சதுனால அந்த பலம் போதும் நினைக்காதீங்க. அனுதினமாய் அவர் சமூகத்துல வந்து அந்த புதிய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புதிய பலம் கருத்திற்கு காத்திருக்கிற புது பலன் அடைவார்கள் என்று சொல்லி பைபிள்ல சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக போடல, உண்மைங்க. அது மெய்யான உண்மை. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீர, சிந்தை எல்லாமே அவருக்குள்ளாக அமர செய்ய நான் வைக்கிறேன். சில நேரம் நம்ம போன் பேட்டரி எல்லாம் சார்ஜ் பண்ணுவோம் பாருங்க, சரிங்களா? அந்த போன் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த உள்ளுக்கு போடுற அந்த ஜேக் போடுற இடம் இருக்க கொஞ்சம் லூஸா இருக்கும். நீ இப்படி போட்டு திருப்பினாலும் சரி, அப்படி போட்டு திருப்பினாலும் சரி, கணக்கா வச்சாதான் அது சார்ஜ் பண்ணும். கொஞ்சம் எங்கேயாவது கோடிக்கிட்டு போச்சுன்னா சார்ஜ் பண்ணாது. அந்த கனெக்ஷன் எல்லாம் சரியாக இருந்தாதான் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும், இல்லைன்னா இல்லை. ஆனா சார்ஜில் இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஜாக்கு எல்லாம் கணக்கா இருக்குது, ஆனா சார்ஜ் இல்லை. காரணம் கான்டாக்ட் சரியா இல்லை. கொடுத்திருக்கிற அத்தனை கம்பிகளும் சரியான முறையில ஒன்னோடு ஒன்னா இருந்தா தான் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கருத்திற்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய மனசு ஒரு பக்கம் சிந்திக்கவும், சரிங்களா,
நம்முடைய உணர்வாற்றல்கள், வெறுப்பு, கசப்பு, கோபங்கள், வைராக்கியம் ஒரு பக்கம் நம்மை இழுக்கிறது. இதெல்லாம் சரிப்படுத்தி கொண்டு வருகிற வரைக்கும் சரிங்களா, அந்த புதிய பலனை நான் அனுபவிக்க முடியாது. We must know how to bring it. இதுதான் பிரச்சனைன்னா அதை குறித்து கருத்திடத்துல ஆண்டவரே இந்த காரியத்துல நான் விடுதலை பெறணும், இந்த கசப்புல, இந்த கோபத்திலும், இந்த வெறுப்பிலும் நான் விடுதலை பெறணும். இதை நாம் செட்டில் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், தேவனுடைய சமூகம் இன்பமாக இருக்கும். நீங்க மணிக்கணக்க பார்த்து கொண்டு ஜெபிக்க மாட்டீங்க. நேரம் போகிறதை தெரியாமல் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கு. சரிங்களா? நேரத்தை பார்த்து பார்த்து ஜெபிப்பதும் நேரம் போகிறதே ஜெபிப்பது அறியாமல் ஜெபிப்பதும் வித்தியாசம். ஒன்று சரிங்களா, ஒரு கடமைக்காக செய்வது போல என்னுடைய கோட்டாவை நிறைவேற்றணும், செஞ்சிருந்தேன், என் டியூட்டி அது அப்படின்னு செய்கிறது. இன்னொன்று இன்பம். எனக்கு வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவர் எனக்கு கொடுக்க விரும்புகிறதை காட்டிலும் அவரோடு நான் இருப்பதைத்தான் விரும்புகிறேன். அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் என் தேவைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவைகளுக்கு பதில் வேண்டும் என்பதை காட்டிலும் அவரோடு இருப்பதைத்தான் என் இருதயம் வாஞ்சிக்கிறது, நாடுகள். இதைத்தான் நம்முடைய ஜப வாழ்க்கையில நாம் சரிப்படுத்த வேண்டும். எங்கு இருந்தாலும் சரி, இதை நாம் சரிப்படுத்தி வருவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஜெபத்துல சோர்வு வராது. சோர்வு இருந்தாலும் நமக்கு எப்படி அதை சரிப்படுத்துவது என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்க இருதயத்துல இன்றைக்கு அந்த ஜெப அனல் இருக்கிறது, ஜெப ஏக்கம் இருக்கிறது. இல்லைங்க, எல்லாருமே ஜபம் ஜபம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம எப்படியாவது சும்மா போயிட்டு வந்துடுவோம், இல்லாண்ட என்னமோ நினைச்சுக்குவாங்க அப்படின்னு செய்யறோமா? அல்லது என் இறுதிய வாஞ்சை அதுதான் என்று சொல்லி அவர் எனக்கு வேண்டும், அவர் எனக்கு வேண்டும், அவர்தான் எனக்கு வேண்டும் என்று அதை முக்கியப்படுத்தும். முதல்ல அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள் மற்ற காரியங்களும் வருகிறது இல்லை, அதெல்லாம் சர்வசாதாரணமா வரும். நம் மன்றாடி ஜெபிப்பது இது அதெல்லாம் அடுத்தடுத்த காரியம். நம் சரியான முறையில நம் இருதயத்தை நேர்படுத்துவது, கர்த்தரை தேட நேராக்கினோம், அதை நேராக்குவோம். நம் ஜெபத்துல செழிப்பை பார்ப்போம், கனிகளை பார்ப்போம். சரிங்களா? கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். இதுக்கு கடைசி முடிக்கிற ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். தாவீது சொல்லுகிறார், 27ஆம் சங்கீதம் 14, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் ஒரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. 31:24 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த கொரோனா சரிங்களா அலை மூடுகிறது, சரிங்களா, நம்மை அலைகிழிக்கிறது, புரட்டி போடுகிறது. மனதில் நாம் திடமையும் தெம்பையும் இழக்கிறோம், பயமும் திகிலும் நம்மை துரத்துகிறது. ஆனா அதுக்குள்ள சரியான மருந்து கர்த்தருக்கு காத்து. தேவ சமூகத்தில் இந்த ஜபபீட போதனையில கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்ற காரியத்துல என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்ற சில வழிமுறைகளை நான் சொல்லுவேன், படிச்சு கொடுப்பேன். அது இன்றைக்கு நேரம் இருக்காது. ஆகவே எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இதோடு நம்ம முடிக்கிறோம். சரிங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தரும், இளம் ஊழியர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ஜப காரியத்தை உங்க வாழ்க்கையில் அடிப்படையாக வைத்து ஜபத்தை ஒரு இன்ப சோலையாக நினைத்து அதற்குள்ளாக பரவசம் அடை. நாம் ஜெபம் பண்ணுவோம்.
பிதாவே, உம்முடைய தயவு, கிருபை, இரக்கம் இவைகளுக்காக நன்றி. நீர் எங்களை எவ்வளவாக நேசிக்கிறீர் என்பதை அறிகிறோம். நீர் இல்லாவிட்டால் எங்களுக்கு ஜீவன் இல்லை. உம்மோடு நாங்கள் அமர்ந்திருப்பதை எவ்வளவு முக்கியம் என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி. எங்களை நாங்களே வஞ்சித்து எல்லாம் ஓகே அப்படின்று போகாதபடிக்கு உமக்குள்ளாக மெய்யாகவே உம்மை தொடுகிற மக்களாக, உமக்குள்ளாக நிலைத்திருக்கிற மக்களாக இருக்க கிருபை தாரும், பலன்தான். உங்களுடைய வார்த்தை ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் கனி கொடுக்கும் என்று அறிக்கையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். Praise God. Pastor Thomas. ஆமென், ஆமென். Thank you, டாக்டர் டேனியல் வேலு அவர்களே. இந்த வேளையிலும் போதகர் அவர் மத்தியில் ஜெப ஜீவியத்தை குறித்து அதிகமான ஆழத்தினோடு கூட நம் மத்தியில் பேசினார். இளம் வாலிபர்களா இருக்கிற நாம், இளம் ஊழியக்காரர்களா இருக்கிற நாம் இன்னும் அதிகமாய் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ளும்படி ரெவரண்ட் டாக்டர் டேனியல் வேலு அவர்கள் நம் மத்தியில் பேசினார். ஜெபம் என்பது கர்த்தரோடு இணைவது. அது ஒரு ட்ரெடிஷனோ ஒரு கலாச்சாரமோ அல்ல, ஆனா அவரோடு இணைவது என்று சொல்லி கூட நம் மத்தியில் அதிகமாய் காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். இந்த வெளியும் இன்றைய நாள் உள்ள காரியத்தில் ஒரு சிறு கண்ணோட்டத்தை காணும்படி இந்த வெளியிலும் ரெவரண்ட் டாக்டர் சோமஸ் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க எல்லாரோடு இந்த நாளில் இணைவது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியம். அநேக மூத்த போதகர்கள், அநேக போதகர்கள் மத்தியில் இருக்கிறீங்க. விசேஷமாக நம்ம எல்லோரும் ரெவரண்ட் டேனியல் வேலு அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறோம். இப்படியாக இந்த இளம் வாலிபர்களுக்கு இன்னைக்கு இணைஞ்சிருக்கிற 135 பேர், அந்த 135 பேருக்கு பின்னால இன்னும் குரூப்பா இன்னும் ஆளுகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க வைத்த இந்த வார்த்தை மிக நல்ல நிலத்துல விழுகணும் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளும் மென்டரிங் கிங்டம் பில்டர்ஸ் என்று சொல்லும் போது கூட தேவ ராஜ்யத்தை கட்டுவது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு சீர்திருத்த நாட்களுக்குள் நம்மளை கொண்டு வருகிறார். எழுப்புதல் திருவசனத்திலிருந்து வரும். பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை நமக்கு உணர்த்தி இப்படியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கிறார். நாம் வேகமாக இப்படியாக ஒரு கண்ணோட்டம் இட போகிறோம். என்னோடு கூட இந்த ஸ்கிரீனை நீங்க பாருங்க. உங்க எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரிகிறதா? அப்படியே தம்ஸ் அப் காமிக்கிறீங்களா? தேங்க்யூ வெரி மச். இப்படியாக நாம் வேகமாக இதை பார்க்க போகிறோம். முதல் நாளிலே நம்ம பார்த்த காரியம் இங்கிருந்து ஆரம்பிப்போம். Because we tend to forget where we started. We may be running well, but we need to know that we have 10 more days, another 7 more days to complete the 10 days study. அப்படியாக என்னுடைய டீச்சர் எப்பொழுதும் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சஸ்பெண்ட் யுவர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கூட முதல் நாளில 2வது நாளில ஆண்டவர் எல்லாத்தையும் பேசிட்டாரு அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து கடைசியில இது இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆசைப்படாத. நீ ஒரு நல்ல ஊழியக்காரனா வரமாட்ட. எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே கொஞ்சம் கொஞ்சமா தேவன் வெளிப்படுத்தும் போது ஒரு சீர்திருத்தத்துக்குள் உன் இருதயத்தை நீ ஒப்புக்கொடு, அது ஒரு உறவாக மாறும் என்று சொல்லி இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது முதல் நாளில நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொன்னப்பட்ட காரியம், கிறிஸ்துவுடைய சிந்தை நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா 3 ஏரியாஸ் இருக்கிறது. கிறிஸ்துவுடைய சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக நமக்கு எச்சரிக்கையாக போதகர் சொன்ன வார்த்தை, மேக் ஷூர் யூ டோன்ட் பில்ட் யுவர் ஓன் கிங்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எச்சரிக்கையாக நமக்கு சொல்லப்பட்டது. அதே வேளையில 2வது நாள் நாம் பார்க்கும்போது கூட இதை குறித்து பார்த்தோம். ஒரு இருதயம், ஒரு தகப்பனை போல நமக்கு ஒரு இருதயம் வேண்டும் என்று சொல்லி, if you want to be a kingdom builder, you must have a kingdom mindset. If you want to have a kingdom mindset, then you must have a heart as a father அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தகப்பன் இருதயம் வேண்டும் என்று சொல்லி பிஷப் ஐயா நேத்து நமக்கு சொன்னார். 3 4 உதாரணங்களை கொடுத்தார். நம்பர் 1,
அவர் சொன்னார், you may be just a children ministry teacher, you may be a cell group leader, but you must have a heart of a father. அப்ப 9 வகையான காரியங்களில இந்த சீர்திருத்தங்கள் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளோடு தொடர்ந்து பேசுகிறார். முதல் நாள்ல மைண்ட் செட், 2வது நாள்ல when God is giving you something, வாலிபனே, வாலிப தலைவனே, ஹீரோ ஆகி கான்சர்ட் நடத்தணும், பெரிய காரியங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம்ல, ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது தகப்பனுடைய இதயம். ஏன்னா அப்பா நம்மளை எப்பயுமே தூக்கி எடுத்தவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கெட்சமனி அனுபவம் வேண்டும் என்று சொல்லி நேற்று நம்ம முடித்தோம். இந்த நாளில, இந்த 3வது நாளில ஆண்டவர் நம்மளோடு கூட மிக தெளிவாக நம்மளோடு பேசுகிற வார்த்தை ரீஃபோக்கஸ். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறி வச்சுட்டு அந்த காரியத்தை ரொம்ப நாளா வேற மாதிரி ஒரு சிந்தனையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். when you focus, refocus அப்படின்னு சொல்லும் போது, நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்ம மலாயில சொல்லுவோம் கந்தா, சரிங்களா? அப்படியாக நம்ம இதை வைத்து மலாயில நம்ம அடிக்கடி சயின்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், லேப்ல. நல்லா உத்து பாரு, பூத கண்ணாடி அப்படின்னு சொல்றது போல இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கூர்மையான பார்வையை கொடுத்திருக்கிறார். யூ ஹாவ் டு ரீஃபோக்கஸ். எங்கேயோ ஜபத்தை குறித்து, ஜப ஜீவியத்தை குறித்து எதையோ ஒரு காரியம் நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி இங்க கீழே இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ரீஅலைன் என்று சொல்லி. இந்த 2 வார்த்தையை போதகர் நமக்கு அழகாக வைத்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கூடியிருக்கிற நீங்களும் நானும் எதற்காக இந்த லைன்ல இருக்கிறோம்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நமக்கு உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். அப்படியாக எந்த வகையில நான் அலைன்மெண்ட் ஓடிடுச்சு, நான் அலைன்மெண்ட்ங்கிற வேர்டை தேடும் போது கூட மறு ஒழுங்கு, ரீஅலைன் அப்படின்னா ஏதோ ஒழுங்கா இல்ல, ஏதோ நாம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. ரீஅலைன், மறு ஒழுங்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஒழுங்கை விட்டுட்டு இன்னைக்கு போதகரையா நமக்கு சொன்னதை நம்ம நினைவு கூறுவோம். ஏன்னா நம்ம ஜெபிக்க போகிறோம், அதுதான் நம்மளோட மெயின் திங். இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். யூ கேனாட் ஹேவ் அ சேஞ்ச் மைண்ட் செட். ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும்னா, நம்ம மன மேட்டுமையோடு எல்லாம் தெரிஞ்சிச்சு, ஆன்லைன்ல நான் இங்க என்ன செய்யறேன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தோத்தது வேற யாரும் இல்லை, நீங்க தான். பட் இஃப் யூ ஓப்பன் யுவர் ஹார்ட் அண்ட் டேக் திஸ் வேர்ட் அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்க இதை எடுத்து இன்னைக்கு சொன்ன வார்த்தைகளை நீங்க பார்க்கும்போது அடுத்ததாக என்ன பார்த்தோம்னா, நம்ம மத்தியில ஜபம் என்னன்னு சொல்லி இருக்கிற சில தப்பான எண்ணங்களை பாஸ்டர் நமக்கு அநேக காரியங்களை ஏறக்குறைய 19 நிமிஷம் எடுத்து இதை குறித்து நம்மளோடு பேசினார். இந்த 19 நிமிஷத்துல இந்த 6 காரியங்களை ஆண்டவர் நம் காதிலே விழுகும்படி, நம் இருதயத்திலே அதை பகிர்ந்து கொள்ளும்படி. ஆண்டவரே, சீர்திருத்தமா, ஜபத்தை குறித்தா? எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நானும் ஜெபிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஒரு வாலிபன் சொன்னா, எங்க சபையில எல்லாம் அழுங்கன்னு சொல்லுவாங்க, அழுங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு அழுகே வராது, நான் எச்சி எடுத்து வாயில் வச்சு இப்படியே தடவிக்குவேன், அப்பதான் எல்லாரும் பார்ப்பாங்க நானும் ஜெபத்துல அழுகிறேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு பாஸ்டர் இப்படிதான் சொன்னார். நமக்கு சொல்லும் போது நீங்க யோசித்து பாருங்க, ஜெபின்னு சொல்லும் போது கூட நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாத ஒரு கூட்டம்னு சொல்லும் போது ஜெப கூட்டம். ஆனா ஒரு கான்சர்ட், ஆனா ஒரு யூத் ப்ரோக்ராம், ஒரு சில்ட்ரன்ஸ் உடைய டான்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதுல ஆர்வப்படுகிறோம். அப்படியாக இன்னைக்கு போதகர் சொன்னதை நோட்ஸ் எடுக்கிறவங்க நீங்க எடுத்துக்கொள்ளலாம். யூ கேன் டேக் அ ஸ்னாப்ஷாட் ஆஃப் திஸ் போட்டோ அண்ட் உங்களுடைய குவைட் டைம்ல இதை எடுத்து உங்களுடைய அறையில நீங்க இதை குறித்து தியானிக்கலாம். நம்பர் 1, நம்ம பார்வையில, நம்ம சிந்தனையில what you see affects you. That is why vision is important. நீங்க என்னத்தை பார்க்கிறீங்களோ அதுதான் உங்க இருதயத்தை பாதிக்கும். ஆமென். அப்படியாக இன்னைக்கு நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்னா, முதலாவது நம்ம ஜெபத்துல நிறைய காரியங்கள் இருக்கு, அதுதான் நம்ம பிரதானமா பார்க்கிறோம். ஓகே, அப்படியாக 6 காரியங்களை நமக்கு பாஸ்டர் வெளிப்படுத்தினார். முதலாவதாக, prayer is not just this, இது மட்டுமல்ல, இதுக்கு மேல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி 6 முறை நம்மள இருதயம் துடிக்க வைத்து இதுக்கு மேல என்ன இருக்கு. முதலாவது பார்ப்போம். அவர் சொன்ன சில காரியங்களை நீங்க யோசித்து பாருங்க. செக் யுவர் செல்ஃப், செக் யுவர் ஹார்ட். ஆண்டவர் அவர் மூலியமா பேசினார். இன்னைக்கு அநேகரோட கேள்விகளை நான் போதகரையாட்ட அனுப்பும் போது
அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையில எல்லா கேள்விக்கும் பதில் அளிக்கப்படும். அப்படியாக இன்னைக்கு நேத்து நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் ஃபார்ம்ல நீங்க போட்டிருந்தீங்க என்னென்ன கேள்விகள் என்று சொல்லி. இங்க பாருங்க, அநேக நேரம் நம்ம ஜெபிக்கும் போது என்ன தேடுறோம்னா, அவர் சொன்னது போல கொரோனாவை தான் கொப்பளிச்சு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கொரோனாவை ககல் பண்றோம் ஒவ்வொரு நாளும். முன்ன கால்கேட்ல ககல் பண்ணுவோம், இப்ப கொரோனால ககல் பண்றோம்னு சொன்னாரு. நீங்க பார்க்கும்போது கூட நம்பர் 1 நம்ம கர்த்தருடைய கரத்தை தேடுகிறோம், அவருடைய முகத்தை தேட மாட்டோம்னு சொன்னார். கர்த்தருடைய கரத்தை எடுத்து இனி பாருங்களேன், இந்த வீடியோ இனி பாருங்களேன். அப்படியாக கைய பிடிச்ச இழுத்து என்னை ஆசீர்வதிங்க 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 அப்படின்னு சொல்லி, God bless me bless me bless me, அந்த பொண்ணு என் மனைவி ஆகணும், bless me, அந்த பொருள் என் கையில வரணும், bless me, எங்க அம்மாக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், bless me அப்படின்னு சொல்லி குடும்பமா ஆண்டவருக்கு எதையோ கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார், புது வாழ்வை தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்குள் மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்று கத்து தந்து, முதலாவது தேவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி, இதை குறித்து கவலைப்படாதுன்னு சொல்லும் போது கூட பாஸ்டர் சொன்னாரு, இன்னைக்கு நிறைய பேரு கடவுளுக்கே டீச்சராக மாறுகிறோம், ஒரு ஆசிரியராக. God do this in Jesus name, amen. God, I brought this form in Jesus name, rubber stamp please அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வரும். Are you coming for prayer? Are you getting into your closet every day with இந்த மாதிரி காரியங்கள்? ரெண்டாவது routine petition. என்னுடைய பேண்ட்ஸ் தூக்கி பார்த்து கீழே என் முட்டிய பாருங்க கருப்பா இருக்கு. அப்புறம் ஸ்டேஜ்ல நம்ம வாலிபர்கள்லாம் அநேகர் பாடும்போது கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, 3 மணி நேரம் ஜெபிச்சுட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். See, it becomes routine. 7 மணி நேரம் ஜெபிச்சேன், 14 மணி நேரம் ஜெபிச்சேன். அப்புறம் நம்மளை போல ஆர்கனைஸ் பண்றவங்க 40 days 30 days 20 days 3 days, இப்ப புது ட்ரெண்ட்லாம் 100 days 200 days 300 days போய்கொண்டே இருக்கலாம். அடிக்கடி வாலிப கூட்டத்துல நான் சொல்வது, இத்தனாவது கூட்டம் அப்படின்னு போடாதீங்க. பிகாஸ் இட் இஸ் அபவுட் ப்ரொமோட்டிங் இத்தனாவது கூட்டம் 126 கன்வென்ஷன், ஜப கன்வென்ஷன். நம்பர் 2, இன்னைக்கு ஒரு சீர்திருத்தம் நமக்குள்ள வர வேண்டும். யூ லைக் இட் ஆர் நாட், we have to correct ourselves. ரெண்டாவது routine petition. ஆண்டவரே இந்த தேசத்துக்காக. அடுத்தது பாஸ்டர் சொன்னாரு, ரெடிமேட் ஜெப குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க உள்ளுக்கு வந்துருங்க, வரலன்னா கோச்சிக்குவாங்கல்ல, நீங்க உள்ளுக்கு வந்துருங்க, உங்களுக்கு இதை கொடுப்போம், நீங்க இதை கொடுத்து. கைடன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் கைடன்ஸ் இஸ் நாட் எவ்ரிதிங். அப்ப கேளுங்க, எது என்ன ஜெபத்துக்குள்ள மோட்டிவேட் பண்ணுது? அட்டெண்டன்ஸா, ருட்டீனா? நெக்ஸ்ட் மூன்றாவது, the need itself. ஆண்டவரே, இந்த தேவையை 40 நாள் உங்கள்கிட்ட கேட்பேன். கர்த்தாவே, என் மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை வேணும். ஆண்டவரே, மகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை வேணும். ஆண்டவரே, என் மகளுக்கு நல்ல சம்பாதிக்கிற வாழ்க்கை துணை வேணும். நாளைக்கு 3வது ஆகிறோம். ஆண்டவரே, என் மகளுக்கு நல்ல சம்பாதிக்கிற வாழ்க்கை துணை நல்ல கமலஹாசனை போல இருக்கணும் அப்படின்னு ஆக்ட் பண்ணிடுவோம். அடுத்தது, ஆண்டவரே, என் மகளுக்கு வாழ்க்கை துணை நல்லா சம்பாதிக்கிற கமலஹாசனை போல இருக்கிற நல்ல 5 ரூம் இருக்கிற ஒருத்தனை ஆண்டவரே நீங்க கொடுப்பீங்க, உங்க வசதி சொல்றீங்க ஆசி. அப்ப என்ன செய்யறோம்னா, போக போக நம்மளுடைய தேவையே நம்மளுடைய விக்கிரமாக மாறுகிறது என்று சொல்லி அதே மந்திரத்தை ஓடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பாஸ்டர் ஐயா நமக்கு, that is part of prayer, it is discipline. பட் ரெப்பிட்டேஷன், ஏதோ ஒரு கயிறை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று கோர்த்துக்கிட்டு ரிப்பீட்டடா செய்கிறது ஜபம் அல்ல. இட்ஸ் டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட் என்று 3வது சீர்திருத்தத்தை நமக்கு காட்டினார். 4வது, இந்த நாளில வார்த்தைகளை சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒரு சிலர் நான் கேட்டேன், எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, எங்க பாஸ்டர் 1000 சோத்திரம் சொன்னாக்க எல்லாம் சரியாகிரும். சோ அந்த பிரதர் என்ன சொல்லுவார்னா, இட்ஸ் குட், நம்ம சோத்திரத்துல தேவனுடைய God dwells in the praises. அப்ப அந்த சோத்திரம் மட்டும் போதும்னா, ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுல பிளே பண்றோம்னா டெய்லி சோத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நம்ம அநேகர் அப்படிதான் செய்கிறோம். என்ன செய்யறோம்னா, காலையில 5 மணிக்கு தட்டினீங்கன்னா என்னமோ ஓதுவாங்க, அப்புறம் இன்னொரு தமிழ் சேனல் டர்ன் பண்ணீங்கன்னா வேற என்னமோ ஓதுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா,
ரிப்பீட்டடா ரிச்சுவலா ஏதாவது 1000 தரம் 150 தரம் அந்த மாதிரி சொன்னோம்னா ஏதோ ஜெபிச்சிட்டோம் அப்படிங்கிற காரியம். இன்னைக்கு நமக்கு இங்க பாருங்க, பெருசா பாக்ஸ்ல உங்களுக்கு காமிக்கப்பட்டிருக்கிறது. These are part of the praying process. We come in with thanksgiving. மனம் திரும்புறது. These are all part. But அப்ப பிரதானமாக ஏதோ ரீஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னீங்களே, இது என்ன பாஸ்டர் அப்படின்னு நம்ம ஆர்வத்தை இன்னும் கொஞ்சம் கிளப்பி விடுறதுக்காக 5வது காரியங்கள் பாருங்க. ஆண்டவரே, அங்க நான் பொம் போட்டு அந்த சபையை தூக்கிடணும். இப்ப எனக்கு நான் பொம் போட போகிறேன். பொம்னா என்னன்னா ஏதோ பயங்கரமான ஒரு வார்த்தை வரணும். So we go because we want the 3 songs for praise and worship. We pray because we want God to come and bless us. We bless us with what? ஆண்டவரே, அநேகர் பேசுறாங்க, நான் பேசும்போது உங்க வல்லமை வெளிப்படணும், நான் பேசும்போது ஆண்டவரே அந்த காரியங்கள் ஃபயரா போகணும் அப்படிங்கிற நம்ம கேட்கறது வெரி குட். லுக்கிங் ஃபார் காட், லுக்கிங் ஃபார் ஸ்ட்ராட்டஜி to implement something is good. That's number 5. But it's part of the process. அப்படின்னா என்ன பாஸ்டர், நான் சபைக்கு எப்படி நடத்தணும்னு ஜெபம் பண்றது, என் வாலிப கூட்டத்துக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்கறது தப்பு இல்லை. ஆனா அது ஜெபத்துடைய பிரதான காரியங்கள் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்ப எது பாஸ்டர் என்று சொல்லி நம்ம கேட்கும் போது கூட போதகர் ஐயாவுடைய இன்னைக்கு போதனையில அவர் சொன்னது நம்பர் 6, டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட். இத்தனை மணி நேரம், இத்தனை காரியங்கள், இத்தனை மணிகள் கிளாக் இன் பண்றேன், கிளாக் இன் கிளாக் அவுட். உள்ள போனா இது நடந்துச்சா இன்னைக்கு டிக், டிசிப்ளின். மருந்து சாப்பிடுறது போல அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின். சில பாத்தீங்கன்னா நர்சஸ், டாக்டர்ஸ் அல்லது சில பேருங்க பாத்தீங்கன்னா கரெக்டான நேரத்துல மருந்து சாப்பிடுவீங்க. தட் இஸ் வெரி குட். ஆனா போதகர் இன்னைக்கு நமக்கு காமிச்சது ஒரு அடிப்படை சத்தியத்தை. நம்ம எல்லாரும் நம் யாரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்லைட் நீங்க பாத்தீங்கன்னா, இதுதான் ஆண்டவர் நமக்கு போதகர் மூலியமாக பேசின ஒரு காரியமாக இருக்கிறது. எவ்ரிதிங் நல்லா உத்து பாருங்க. எவ்ரிதிங் இஸ் அபவுட் தி ஹார்ட். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று வசனம் சொல்கிறதுல, அங்கிருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்கிறது. அப்படியாக இன்னைக்கு ரெவரண்ட் டேனியல் வேலு அவர்கள் நமக்கு சொல்லும் போது கூட, நம் போதனையிலும் அப்பம் பித்துதலையும் ஐக்கியத்திலும் ஜெபத்திலையும் நம் இருக்கலாம். ஆனாலும் நம் ஜெபத்துக்கு அடிப்படை என்னன்னா உறவு. நானும் தேவனும், நான் தேவனோட உருவாக்குகிற இந்த உறவு. அப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு அடிப்படையாக ஒரு வார்த்தை இன்னைக்கு நமக்கு தந்தார். சங்கீதம் 27 8வது அதிகாரம். யாராவது நமக்கு டைம் இருக்கிறது, யாராவது மறுபடியும் அந்த வசனத்தை மறுபடியும் நீங்க வாசிக்கிறீங்களா? பிகாஸ் we have heard a lot and பாஸ்டர் பேசும்போது ஆவியானவர் அவரை நடத்துகிறார், அவருடைய அனுபவத்தில் பேசுகிறார். இன்னைக்கு யங் லீடர்ஸா இருக்கிற நீங்களும் நானும், இன்னைக்கு கூட்டம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு பாஸ்டர். என்ன பேசினாங்க? நல்லா இருந்துச்சு பாஸ்டர். என்ன கருப்பொருள்? நல்லா இருந்துச்சு பாஸ்டர். இன்னைக்கு என்ன பேசினாங்க தெரியல, யாரோ ஒரு வெள்ளமுடி பாஸ்டர் பேசினாரு அப்படின்ட்டு நீங்க பார்த்துட்டு பேசிடக்கூடாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அடிக்கடி சில நேரத்துல நான் பேசும்போது சில பேர்கிட்ட கேட்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தெரியல யாரோ ஒருத்தர் குண்டா இருந்தாரு, அவர் பேசினாரு அப்படின்னாங்க. இன்னைக்கு நம்ம அந்த திட்டத்துக்குள்ள ஏமாந்து போகாதபடி இன்னைக்கு ஆண்டவர் நம் மூத்த போதகர் ரெவரண்ட் டேனியல் வேலு அவர் மூலியமாக நமக்கு கொடுத்தது ஒரு இருதயம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, நம்ம பாடலாம், உள்ளத்தை கேட்டார். அப்ப ஜெபத்துக்கும் இருதயத்துக்கும் என்னவென்று சொல்லி போதகர் 3 ஆங்கிள் இருந்து நமக்கு அதை காமித்தார். நீங்க யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 27 8வது வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. Wonderful. யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருப்பீங்க? It's on the screen, you can read. When you read, it shows your participation. யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்க? வாசிங்க. 27 ஸ்கிரீன்ல கூட இருக்கு, ஸ்கிரீன்ல கூட இருக்கு. When thou said, seek my face, my heart said unto thee,
thy face Lord will I seek அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த இந்த இடத்துல பிரியமானவர்களே, தேவனுடைய முகத்தை தேடும்படி அப்படின்னு சொல்லும் போது கூட அவரை உத்து பார்க்கும்படி இங்க இந்த இருதயத்துல பாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தைகள், உதாரணங்களை அந்த இருதயம் என்கிற அந்த அந்த இமேஜ்ல நம்ம பதிவு செய்திருக்கிறோம். பாருங்க, முதலாவது தேவனை தேடுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப் என்கிற வார்த்தைக்கு மேல இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், இந்த ஏரோல பாருங்க, தேவனை தேடுகிற ஒரு இருதயம். உங்க இருதயம் ஏதோ சடங்காச்சாரத்துல ஓட்டி கொண்டிருக்கிறோமா? பரமடிட்டு இருக்கிற எங்கள் பிதாவே, எஸ், தட்ஸ் குட். அது பட் சி போதகர் நமக்கு என்ன சொல்ல இந்த நேரத்துல என்று சொல்லி யோசிக்கும் போது, தேவனை தேடுகிற இருதயம்னு சொல்லும் போது everything starts from the heart. சவுல் தள்ளப்படும் போது, தாவீது வரும்போது கூட அவன் என் இருதயத்துக்கு ஏத்தவன் என்று சொல்லும் போது கூட, இந்த இருதயம் தேவனோடு இணையும் போது, அவருடைய முகத்தை தேடும் போது கூட அவர் யார்? உன்னதமும் உயர்ந்தவுமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் அவர் என்னை மீட்பராக இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது கூட, அவரை நம்ம தேடும் போது, தேவன் என் பட்சத்தில் இருக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது கூட, ஆண்டவர் யார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நான் அறிந்து கொண்டேன். Your heart must know who your God is அப்படின்னு சொல்லும் போது கூட ஒரு இருதயம். இரண்டாவது பகுதியில ஏறக்குறைய 13 நிமிஷமாக இந்த காரியங்களை குறித்து நமக்கு அவர் விரும்பித்த காரியம் என்னன்னா, உத்தம இருதயம். ஒரு பக்கம் ஆண்டவரை தேடு, இன்னொரு பக்கம் தேவன் சொன்ன பிரகாரம் வாலிபனே உன் வாழ்க்கையை கட்டு. இன்டெகிரிட்டி, அந்த உத்தம இருதயம். ஒரு பக்கம் ஹல்லேலூயா பரிசுத்தம். பாஸ்டர் சொன்னார், ஒரு நல்ல உதாரணம் கொடுத்தாரு. ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியே போகும்போது அந்த பிரகாசம், துரியான் வாசம் சொன்னார்ல, அந்த மகிமை, ஜெபத்துல அந்த பிரசன்னம் இருக்கும் போது அந்த மகிமை இருக்கும். அந்த மகிமை, அந்த weight of the glory நம்மளை உருவாக்கும், உருமாற்றும். அப்ப நம்ம வேற மாதிரி ஆகிருவோம். அப்ப வெளியே போகும்போது நம் ஜாக்கிரதையாக, கவனமாக நம் கடந்து போகும்போது கூட ஆண்டவர் அந்த உத்தம இருதயத்தை அவரை போல ஆக்குவார். துரியான் வாசன் சொன்னார்ல, அப்ப தேவனை போல நம்ம மாறும் போது கூட வெளியே போனோன்னு அரசியல் குறை என்னமோ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக பேச மாட்டோம். நம்ம ஆண்டவரை சுமப்போம். தேவனுடைய பிரசனத்தை சுமக்கும் போது ஸ்ட்ராட்டஜி, ஆன்சர், பிரேக் த்ரூ, ரிவைவல் எல்லாம் தன்னாலே வரும். அப்ப இன்னைக்கு நம்ம எதையோ ஒண்ணு தொலைச்சிட்டோம். அதனாலதான் நமக்கு ஆண்டவர் இப்படியாக இந்த வசனங்களை குறித்து தாவீது எப்படி சாலமோனுக்கு ஜெபித்தார், you need a whole-hearted devotion. முழு உத்தமத்தோடு தேவனை தேடுகிற இருதயம் உனக்கு வேண்டும். அப்ப இன்றைக்கு 3வது நாள்ல அகெயின் ஒரு கிங்டம் மைண்ட் செட் நமக்கு வர வேணும்னா, இந்த நேரத்துல நமக்கு இன்னும் அழகாக ஒரு 20 நிமிஷம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் வித்தியாசமாக பங்கு பெற்று ஜெபிக்க போகிறோம். 2 நாளாக சொன்னோம், நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல ஜெபிங்க அப்படின்னு. இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சீர்திருத்தங்கள் எங்க வாழ்க்கையில வர வேண்டும் அப்பா. இந்த சீர்திருத்தம் என் வாழ்க்கையில வர வேண்டும். ஆண்டவரே, எதை ரீஃபோக்கஸ் பண்ணணும், எதை ரீஅலைன் பண்ணணும்? வாட் இஸ் யோர் டெஃபினேஷன் ஆஃப் பிரேயர்? ஒரு நிமிஷம் எடுங்க, நீங்க கேளுங்க, இதுவரைக்கும் ஜெபத்தை குறித்து நான் என்ன நினைச்சேன்? ஜெபம் செமினாருக்கு போனேன். என் சபையில 21 நாள் ஜெபத்தை குறித்து சொல்லி தந்தாங்க. 10 ways to enter into the presence அப்படின்னு புக்கு படிச்சேன். என்னென்னமோ பார்த்தேன். ஆனா இருதயத்துல ஆண்டவரை தேடும் போது, அந்த இருதயத்துல உறவாடும் போது, அந்த உறவு உண்டாச்சுன்னா that's it. You and God, you become majority. அப்படிங்கிற ஒரு உறவு. அப்ப தேவன் அந்த தரிசனத்தை நம்ம உள்ளக்க வைக்கிறார். அந்த குளோரியில, அந்த மகிமையில, அந்த ரிலேஷன்ஷிப். பிரியமானவர்களே, அநேகர் மூத்த போதகரிடம் நீங்க உட்கார்ந்து பேசி பாருங்க, அல்லது உண்மையாக தரிசனத்தோடு ஓடுகிற ஜனங்களோடு கூட பேசி பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் அபவுட் ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் நாட் அபவுட் எனிதிங்.
It's not about anything. It's about your relationship with God, walking with God. ஜெபிப்பு. அப்ப நமக்கு ஆசை வந்ததுக்கு அப்புறம் taste and see for the Lord is good என்கிற வசனத்தை பாஸ்டர் சொன்னார். அப்ப ருசித்து பார்க்கிறது எப்படி? இன்னைக்கு எத்தனை பேரு KFCயோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும், மெக்டானல்ட்ஸ் டேஸ்ட் உங்களுக்கு தெரியும், கொக்கோகோலாவோட டேஸ்ட் தெரியும், இந்த மனிதனோட டேஸ்ட் தெரியும், அந்த மனிதனோட கேரக்டர் தெரியும். ஆனா ஜெபத்துலதான் தேவன் யார் என்று சொல்லி நம்ம உணர முடியும். அப்ப இன்னைக்கு பாஸ்டர் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது சொன்ன முதல் வார்த்தை ஆண்டவர் அவர் வாயிலிருந்து வந்து சொல்லும் முதல் வார்த்தை என்னன்னா, உங்க இருதயத்தை உணரக்கூடிய, உங்க திட்டத்தை உணரக்கூடிய, உங்களை உணரக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு ஜெபத்தை இன்னைக்கு ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியாக ஆயத்தப்படுவோமாக. If you feel comfortable to on your mic, right, you can on your mic and pray, but எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனாலதான் நம்ம ஒழுங்குகரமா நம்ம மைக்க அணைச்சிருக்கோம். ஆனா it is important that now you pray. We pray together and say, God, I got it all wrong. I got it all wrong. I got it all wrong. When it's all about you, when it's all about you. நம்ம மத்தியில கூட்டங்களை ஆயத்தப்படுகிற அநேகர் இருக்கிறீங்க. நம்ம மத்தியில வாலிப கூட்டங்களை ஆயத்தப்படுத்தும் அநேகர் இருக்கிறீங்க. இந்த வேளையில எல்லாரும் ஜெபிப்போமாக. கொஞ்ச நேரம் அப்படி அந்நிய பாஷையில can I just invite இந்த பாடலோடு கூட நம் உங்க முகத்தை தேடணும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து let us align ourselves. ஒரு விஷயம் எல்லாரும் இருதயத்தை திறந்து எல்லாரும் அப்படியே இருதயத்தை திறந்து உங்க முகத்தை Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. எல்லாரும் உங்க மைக் அடைச்சிடுங்க. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. இப்படியாக இந்த வேளையிலும் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். நம் மத்தியிலே பாஸ்டர் பிரகாஷ் அவர்கள் இருக்கார். ஒரு இந்த வேளையிலும் கூட நமக்காக நம் சார்பாக நம்மளோடு இணைந்து இந்த நாளிலே போதகர் பேசுகிற அந்த சத்தியங்களை நம் உள்ளத்துல இறங்கும்படி இந்த வேளையிலும் கூட அப்படியே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. அப்படியாக 2-3 பேர் நம்ம அழைக்க போகிறோம். ஆனாலும் கொஞ்ச நேரத்துல நம் மத்தியிலே பாஸ்டர் பிரகாஷ் அவர்கள் நம்மை நடத்துவார்கள். அப்படியாக பாஸ்டர் பிரகாஷ், you can continue. Hallelujah. எல்லோரும் இணைந்து கொள்வோம். Thank you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஒரே ஆவியோடும் ஒரே ஆத்துமாவோடும் ஒரே சரீரத்தோடும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் இணைந்து வருகிறோம் அப்பா. ஓமை நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் இழந்து போன அந்த தெய்வீக உறவை, நாங்கள் இழந்து போன அந்த தெய்வீக அன்பை நாங்கள் மறுபடியுமாய் புதுப்பித்துக் கொள்ளும்படி எங்களுடைய முகங்களை உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம். எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்துக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. பல காரியங்களை எங்கள் கடந்து வந்து, பல சூழ்நிலைகளை கடந்து வந்து, பல காரியத்தையும் சிந்தையில வைத்துக் கொண்டு ஆண்டவரே உங்களுடைய உறவை நாங்கள் இழந்திருக்கலாம் ஆண்டவரே. மறுபடியும் அந்த உறவை ஆண்டவரே, அநாதி தீர்மானத்தின்படி எங்களை அழைத்த தேவன், எங்களை மெய்யான அன்பின் தேவன், எங்களை நேசித்த அன்பின் தேவன், இதோ தன் சொந்த குமாரனை கொடுத்து எங்களை அன்பு செலுத்தின அன்பின் தேவனானவர் உங்களுடைய உறவுக்குள்ளாய் சுவாமி நாங்கள் இழந்து போகாதபடி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக, தேவனுடைய மகிமைக்குள்ளாக கர்த்தரைகளை ஆளுகை செய்வீராக. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ என் நேசர் அருமையானவர், என் நேசர் வெண்மையின் சிவப்புமானவர், என் நேசருடைய அன்பு என்று சொல்லி உன்னத பாட்டங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அன்பை ஆண்டு இழந்து போகாதபடி ஆண்டவரே, அந்த உறவிலே, அந்த ஜெப நிலையிலே, அந்த உறவிலே நாங்கள் செயல்படும்படி தேவ உறவிலே நாங்கள் புதுப்பித்த ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தின் அபிஷேகத்தின் வல்லமையிலும் ஆண்டவர் எங்களோடு பேசுகிற அந்த இன்பத்தை நாங்கள் ருசித்து, கர்த்தருடைய வார்த்தையின் இன்பத்தை நாங்கள் ருசித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேடும்படி ஆண்டவரே, வேலைகளுக்காகவும் ஆண்டவரே சூழ்நிலைகளுக்காக தேடாதபடி என் ஆண்டவரை நேசரை தேடுகிற ஒரு ஆண்டவர் மனவாட்டி தன் மனவாளனை தேடுகிறதை போல ஒவ்வொரு நாள் நாங்கள் தேடி வரும்படி எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் சிந்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எதைகளுக்கு இல்லாவிட்டாலும் உம்முடைய உறவுகளுக்கு இல்லை என்று சொன்னால், உம்முடைய அன்பு எங்களுக்கு இல்லை என்று சொன்னால், உம்முடைய தயவுகளுக்கு இல்லை என்று சொன்னால் ஆண்டவரே, நீர் உம்முடைய சமூகத்தினங்களை பலப்படுத்துகிறீர், எங்களுக்கு புதிய பலனை தருகிறீர், கல்லுகளுக்கு ஒத்தான பலனை கொடுத்து நாங்கள் உயர பறக்கும்படியான ஒரு தெய்வீக பலனை எங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவரே, அந்த உறவை நாங்கள் இன்னுமாய் புதுப்பிக்கும்படியாய், அந்த உறவுக்குள்ள எங்களை பலப்படுத்தும்படியாய் எங்கள் இருதயத்தை நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. ஓ சாலமோன் ஆண்டவரே, சாலமோன் தன் இருதயத்தை திருப்பின பொழுதும், தன் இருதயத்தை ஆண்டவரை அவன் தவறான வழிக்கு செலுத்தின பொழுது அவனுடைய வாழ்க்கையின் ஆண்டவரை முடிவோ வேதனையா இருந்ததை போல அல்ல ஆண்டவரே. இன்று எங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சாலமோனை போல அல்ல ஆண்டவரை, தாவீதை போல ஆண்டவரை இருதயத்தை ஒப்புக் கொடுத்து நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. யோசபாத் ராஜாவை போல எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை பார்க்கிறீர், எங்கள் இருதயத்தை பார்க்கிற தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசனங்கள் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்புவதற்காக நன்றி. ஓ எங்களுடைய குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே, உடைய சமூகத்தினங்களுக்கு ஆண்டவரை இன்னுமாய் கிட்டி சேர முடியாது இருக்கிற எல்லா விதமான தடைகளை இன்று கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி. எந்த இடத்துல நாங்கள் சோர்ந்திருக்கிறோம், எந்த இடத்துல தவறு செய்திருக்கிறோம், எந்த இடத்துல அந்த உறவை நாங்கள் புதுப்பிக்காமல் காணப்படுகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் பாஸ்டர் மூலியமாய் தெளிவாய்களோடு பேசினீரே, அந்த தெளிவுக்குள்ளே கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறீரே. எந்த இடத்துல உறவை நாங்கள் இழந்திருக்கிறோம், எதை நாங்கள் முக்கியப்படுத்திருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறீரே. அந்த தெளிவில் நாங்கள் இன்னுமாய் ஆண்டவரை பலனடையும்படி, அந்த தெளிவில் இன்னும் நடக்கும்படியாக ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வெளிச்சத்தை நடக்கும்படியாக தேவ பிரசனங்களை ஆளுகை செய்வதாக, கர்த்தருடைய மகிமைகளை ஆளுகை செய்வதாக. உம்முடைய உறவு இன்பமானது, உம்முடைய பிரசனம் இன்பமானது. உடைக்கப்பட்ட ஒரு மனிதன், சோர்ந்திருக்கிற ஒரு மனிதன், கவலைப்படுகிற ஒரு மனிதன், உலகத்தின் பாரங்களை சுமக்கிற ஒரு மனிதனாக நாங்கள் வந்தாலும் கூட எப்பொழுது அந்த உறவுக்கு நாங்கள் புதுப்பிக்கப்படுகிறோமோ, எங்கள் உறவிலை வைத்திருக்கிற ஆண்டவராகிய தேவன், நீர் சகல அதிகாரம் உள்ளவர், நீர் சகலத்தின் உடையவர், நீர் வானமுடைய சிங்காசன பூமி பாதபடி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம், எங்களை உயர்த்துவது நிச்சயம். அதற்கு மேலாக கர்த்தருடைய பிள்ளைகளை நேசித்து நீரும் அந்த உறவை நாங்கள் சரிபடுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற உன்னத கிருபை, உன்னத தயவு, உன்னத இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இன்று எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவருடைய வார்த்தைகள் நாங்கள் ஆண்டவரை இருதயத்தில் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு எங்கள் இருதயம் திறக்கப்படுவதாக, எங்கள் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, இருள் அடைந்திருக்கிற இந்த உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. ஓமை நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய சமூகத்தில் வந்தால் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே வரமாட்டுதே. நம்முடைய சமூகத்தில் வந்தால் கர்த்தர்களோடு பேசுவதை போல நாங்கள் உணர முடியவில்லையே. ஓ நாங்கள் வெறுமையா இருக்கிறோமே, நாங்கள் இன்றும் ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லி யாரோட இறுதி அப்படிப்பட்ட சிந்தையில் இருக்கிறதோ, கர்த்தர் இன்று ஒரு புதிய விசேஷ ஆவியினாலும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே, நான் உன்னை விட்டு விடுவதில்லை, உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி இதோ கர்த்தரை தேடுகிற இருதயம் உள்ளவனை பார்க்கும்படி இதோ தேவனுடைய கண்கள் பூமி அனைத்து உலாவி கொண்டு இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவராகிய தேவன். ஓ உலக கவலைகள்
சூழ்நிலைகளை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி கர்த்தருடைய உறவிலே நாங்கள் சீர்படுத்தும்படி எங்கள் இருதயத்தை நாங்கள் திருப்பும்படியாகவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நீர்தான் எங்களை இரட்சகர், நீர்தான் எங்களை விடுவிக்கிறவர், நீர்தான் எங்களை அழைத்தவர், நீர்தான் அதிசீக்கிரமாய் அதிசயமாய் நடத்துகிறவர். அதிசீக்கிரத்தில் வந்து உம்முடைய மனவாட்டிகளை சேர்த்துக் கொள்ள போகிற என் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாய் 5 புத்தியுள்ள கன்னிகைகளை போல எப்பொழுதுமே நாங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாகவும் ஆயத்தம் உள்ளவர்களாகவும் எண்ணெய் வைத்திருக்கிறார் ஒரு ஆயத்தத்திற்குள்ளாக, ஒரு உறவின் ஆயத்தத்துக்குள்ளாக, ஒரு உறவினை புதுப்பித்த ஜனங்களாய் இருக்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்வடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுத்த கிருபைக்காய் சோத்திரம் ஐயா, சுத்த தயவுக்காய் சோத்திரம் ஆண்டவரே, தயவுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எங்கள் இருதயத்தை பார்க்கிறேன். நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். ரம ஷபலபா ரிகபலபோ ரிபலரா. அப்படியே கர்த்தருக்கு சொல்லும், ஆண்டவரே இன்று நான் அந்த பிரசனத்தை உணரணும், இன்று நான் இழந்து போன அந்த உறவை நான் புதுப்பிக்க ஆண்டவரே. சமூகத்துல வரும் பொழுதெல்லாம் ஏதோ ஒன்று நான் இழந்ததை போல காணப்படுகிறேன். இல்லை, இன்று என்னோடு பேசி இருக்கிறீர், இன்று எங்களோடு பேசி இருக்கிறீர். அந்த முக்கியத்தை ஆண்டவர் நாங்கள் இழந்து விட்டோம், அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் இழந்து விட்டோம். இனி அந்த உலகத்தின் குறித்து கவலை எங்களுக்கு வேண்டாம், சூழ்நிலைகளை குறித்து பயம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேண்டியது ஒரே ஒரு காரியம், இன்றும் என்னோட ஆண்டவரோடு நான் பேசுகிற ஒரு புதிய அனுபவம், அவருடைய பிரசனத்தில் மகிழ்ந்திருக்கிற ஒரு அனுபவம். உங்களுடைய சமூகத்தில் வரும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே உடைய பிரசனத்தில் அந்த உறவிலே ஹல்லேலூயா ஏனோக்கு கர்த்தரோடு நடந்ததை போல அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர்களை நடத்துவீராக. எலியா கர்த்தரோடு நடந்ததை போல நாங்களும் நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah ரிமா ஷபா லபா ரக்கபா லரஹ. ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்துல. இன்று நான் புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே, என்னோட எல்லா கட்டுகளை உடைத்து போடுவீராக. ஒருவேளை என் உள்ளத்துல குற்ற மனசாட்சி இருக்கலாம், இன்று நான் கர்த்தரோடு சமூகத்தில் அமர முடியாதபடி நான் கர்த்தரோடு தூரம் இருக்கேன் என்று சொல்லி ஒரு குற்ற மனசாட்சிகளுக்கு இருக்கலாம். இன்று கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர் ஆண்டவரே. அந்த குற்ற மனசாட்சிகள் எடுத்து போட்டு என்றும் நான் உனக்காய் காத்திருக்கிறவர் என்று சொல்லி கர்த்தர் எப்பொழுதும் எனக்காய் காத்திருக்கிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சோர்வுகள் நீங்குவதற்காய் நன்றி, பலவீனங்கள் நீங்குவதற்காய் நன்றி, தடைகள் உடைக்கப்படுவதற்காய் நன்றி ஆண்டவரே. அந்த புதிய உறவை கர்த்தர் புதுப்பிப்பதற்காய் நன்றி. உம்முடைய உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூறுகிறவர் ஆண்டவர். எங்களோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிற ஆண்டவரே, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிற கிறிஸ்துவினாலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாங்கள் நிற்பதற்கு தகுதியாய்களை மாற்றுகிறீர். ஹல்லேலூயா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. hallelujah, hallelujah, hallelujah. இன்னும் இணைவோம், இன்னும் இணைவோம், இன்னும் அந்த அனல் இன்னும் இணைவோம். அப்படியாக எல்லோரும் சேர்ந்து சொல்வோமாக. ஜெபித்தது போல. Thank you Pastor Prakash, thank you. அப்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம், சொல்வோம். I love you, I love you. சேர்ந்து பாடுவோமா? I love you Jesus, I love you. அமைதியாக love you, I love you Jesus. உங்கள் மைக்ஸ் எல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிருக்கட்டும். இந்த வெளியிலும் கூட உங்கள் ஈழத்தில் புதுப்பித்துக் கொள்ளுங்க. நம் மத்தியிலே சிம்பாங் ரெங்காம்ல இருந்து நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் இணைகிற நம் அருமை போதகர் ரெவரண்ட் பால் மனோ அவர்கள் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட இன்னும் நம் இருதயத்தை திறந்து, இந்த இருதயம் கர்த்தருக்கு சொந்தம் என்று ஒரு உறவை இன்னைக்கு புதுப்பித்துக் கொண்டு நம்ம போக வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சியோடு நமக்கு ஜெபிக்க வருகிறார். எல்லோரும் இணைந்து கொள்வோமாக. இட் இஸ் வர்த் வெயிட்டிங். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க கழுகு போல புது பலன் அடைந்து செட்டைகளை விரித்து உயர பறப்பாங்க. காக்கா மாதிரி பறக்க மாட்டாங்க, கழுகு போல பறப்பாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இந்த நாளில நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். பாஸ்டர் பால் மோனோ நமக்காக ஜெபிக்கிறீங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உங்க மைக் தட்டிடுங்க பாஸ்டர், உங்க மைக் தட்டல. தேங்க்யூ. பாஸ்டர் பால் மனோ, உங்க மைக் ஆஃப் பண்ணிருக்கிறது. Thank you Lord, thank you Jesus.
Thank you, Lord. Thank you, Father. Thank you, Jesus. Thank you. Pastor Paul Mano, உங்க மைக் ஆஃப்ல இருக்கு. நன்றி ஆண்டவரே, அருமையான தேவனே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் ஜெபத்தை குறித்தான அருமையான விளக்கத்தோடு ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இணைவது எத்தனை இன்பமானது, உம்மோடு அமருவது எத்தனை இன்பமானது, உம்முடைய சமூகத்தில் சேருவது எத்தனை இன்பமானது. அப்பா, ஜெபத்தினாலே ஆசீர்வாதங்களும் ஜெபத்தினாலும் வெற்றியும் கிடைக்கும் என்பதை அருமையான போதகர் மூலியமாக இந்த பேச வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படியாக இந்த வாலிபர் ஊழியர்கள் ஐக்கியத்திலும் ஆண்டு எழும்பு கட்டுகிற இந்த புதிய தரிசனத்தோடு செயல்படுகிற ஆண்டவரே, இந்த காரியத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இன்னும் அதிகமாக வல்லமையாக இன்னொரு தேசத்தில் அசைக்கக்கூடிய வல்லமையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஜனங்கள் இடக்கட்டி அநேக ஆயிரமான ஜனங்கள் இந்த தேசம் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்துல இந்த வேலையிலப்பா நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய இறை தேடுங்கள், உம்மோடு அமரும் போது வருகிற ஆசீர்வாதங்கள், உம்மோடு நெருங்கும் போது வர ஆசீர்வாதங்கள், உம்மோடு நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற வல்லமையான ஆசீர்வாதங்கள், இவையெல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் உம்மோடு இணையும் போது அந்த ஜெபத்தினால் கிடைக்கிற அந்த வல்லமை உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னீரப்பா. உலகத்துல ஜெயமே ஜெயம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, இதோ கட்டி எழுப்புகிற இந்த ஊழியங்களிலே கர்த்தர் அற்புதமாக ஆசீர்வாதத்தோடு எல்லா காரியங்களையும் செய்து முடித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதற்காக பிரயாசப்படுகிற, இதற்காக ஏற்பாடு செய்த அந்த ஏற்பாட்டு குழுவினர்களையும் விசேஷமாக டாக்டர் சோமஸ் அவர்களையும் அவரோடு இணைந்து செய்கிற இந்த ஊழியத்தின் பகுதியிலும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாக இருக்கிற நாட்களிலும் இன்னும் இந்த தேசத்துல இவர்கள் மூலியமாக செய்ய எனக்கு எல்லா காரியத்திலும் ஆண்டவரே அற்புதமாக நடக்க வேண்டும் செபிக்கிறோம். தொடர்ந்து என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்பட, என் தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட, இந்த மலேசிய தேசம் ஒரு அசைக்கப்படத்தக்கதாக அற்புதம் நடக்கத்தக்கதாக கர்த்தர் அற்புதமான வழிகளை செய்வேன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மூலியமாக கர்த்தர் கொடுத்த வல்லமையான வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவர் கேட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உம்மோடு இசைந்து நடந்து எல்லா சத்துரு கிரிகளை முறியடித்து சாத்தானுடைய கட்டிலிருந்து நாங்கள் விடுதலையாக, சாத்தானுடைய தந்திரத்தை நாங்கள் விடுதலையாக ஜெபத்தின் ஐக்கியத்துல இணைந்து நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ நீ கிருபை செய்யமா செபிக்கிறோம். ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய ஊழியர்களை எழுப்ப வேணுமா செபிக்கிறோம். தேசத்தில் அநேக ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக அங்கங்கு ஜெப தோரணங்கள், ஜெப ஊழியங்கள் அங்கங்கு நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே, மனிதனுக்காக செய்யாதபடி முழு இருதயத்தோடு கர்த்தருடைய பாதத்துல செய்யத்தக்கதான கிருபை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி நன்றி ராஜா. தலைமை தாங்கி நடத்தவர்களே ஆசீர்வையும். இந்த கூட்டத்தில் நாள் பங்குபட்ட அத்தனை தேவ ஊழியர்களையும் திரு வார்த்தைகளை கொடுத்த ஊழியக்காரர்களையும் ஆசீர்வைக்க நான் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம். நன்றி 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 ராஜா. ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இந்த வேளையிலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாளிலும் நம்முடைய தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் டேனியல் வேலு அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறோம். நாங்கள் அனைவரும் மிகவும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம மத்தியில இவ்வளவு சீனியர் போதகர்கள், அநேக மூத்த போதகர்கள் நம் மத்தியில் இணைந்து இவ்வளவு காரியங்களை எங்களுக்காக நீங்க செய்வதற்கு தொடர்ந்து இந்த வேளையிலும் நம்ம எல்லாரும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். மெய்யாகவே நம் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நேரம் இது. தொடர்ந்து விஷன் மினிஸ்ட்ரியில இருக்கும் அனைவரும் அவங்க கலந்து பேசி அநேக காரியத்தை இந்த ப்ரோக்ராம்ல சிறப்பு சேர்க்கும்படி டெய்லி அவங்க முயற்சி எடுத்துக்கொண்டு வராங்க. சோ அப்படி இருக்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சேட் பாக்ஸ்ல ஒரு கூகுள் ஃபார்ம் ஒண்ணு அனுப்பப்பட்டிருக்கும். சோ உங்களுடைய சேட் பாக்ஸ்க்கு நீங்க எப்படி போகணும் என்று சொன்னா, உங்களுடைய போனை நீங்க பாத்தீங்கன்னா ஆக கீழே நிறைய ஐகான்ஸ் இருக்கும். சோ அதுல கடைசியில 3 புள்ளிகள் உள்ள ஒரு ஐகான் ஒண்ணு இருக்கும், 3 dots. சோ அந்த 3 dots நீங்க முதலாவது தட்டும் பொழுது கூட 7 காரியங்கள் வரும் அப்படியாக வரிசையா. சோ அதுல நீங்க இடது புறத்துல முதலாவது இருக்கிற இன்கால் மெசேஜஸ் நீங்க தட்டும் பொழுதும் சேட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ளாக நீங்க வந்துருவீங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒண்ணு நீல கலர்ல ஒரு லிங்க் ஒண்ணு இருக்கும். அதை நீங்க பிரஸ் பண்ணும் பொழுதும் கூட அந்த கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கப்படும். சோ அதுல இருக்கிற 7 கொஸ்டின்ஸை நீங்க ஆன்சர் பண்ணபடி உங்க எல்லாரும் நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அதுல ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். உங்களுடைய பெயர், நீங்க என்ன ஊழியம் பங்குல இருக்கிறீங்க, உங்களுடைய சபையின் பெயர்,
நீங்க எந்த மாநிலத்திலிருந்து இங்க பங்கு பெற்றிருக்கிறீங்க, இன்றைய நாள்ல நீங்க எப்படி நீங்க ரேட் பண்ணுவீங்க, இன்றைய நாள் உள்ள செஷன்ஸ் எப்படி இருந்தது? அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு ஏதும் கருத்துக்கள், நீங்க ஏதோ கொஸ்டின்ஸ் கேட்கணும்னாலும், உங்களுக்கு ஏதோ கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க போடலாம். தொடர்ந்து நாளை தினத்துல நீங்க எல்லாரும் பிளஸட்டா இருக்கும்படி, ஆசீர்வாதமா இருக்கும்படி ஜாயின் பண்ணுவீங்களான்ற 7வது கொஸ்டின்ஸும் இருக்கு. சோ இந்த 7 கொஸ்டினும் நீங்க ஆன்சர் பண்ணி இந்த ஃபார்மை அனுப்பும்படி உங்க எல்லாரையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த கூட்டத்துல நீங்க எல்லாரும் வந்து இணைந்ததுக்கு தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம மத்தியில் இறுதி ஜெபத்தை செய்யும்படி பாஸ்டர் டேனியல் சுப்ரா உங்களை நான் அழைக்க விரும்புகிறேன். அப்படியாக இந்த வெல்லும் பாஸ்டர் டேனியல் சுப்ரா, நீங்க டேக் ஓவர். Okay, thank you. Hallelujah. Let's pray. Father, we praise you, we praise you, we praise you, Lord. We glorify your holy name. We thank you, Lord, for this time that you have given us, Father, that we can come together, Lord, as a family, Lord, to consider your ways, O Master, to remind us, Lord, of prayer, the importance of prayer, Lord. Your word says, Lord, you spoke, O Lord, that you desire men to raise hands and pray everywhere, O Father God. Lord, even as Paul says, Lord, to pray always, O Lord. Therefore, Lord, thank you for reminding us of the importance of prayer. Thank you for reminding us of our close relationship with you, O Father God. That's what you seek, O Lord, to seek your face in your heart, O Father God. Therefore, Lord, once again, I thank you. Thank you for Pastor Daniel Velu, Lord, as he brought his word. Thank you for all those who attended this evening, oh Father God. Lord, I pray that you bless everyone, Lord, that you bless Pastor Somas, Lord, and his team, Lord, for this endeavor, Lord, that they have taken, Lord, to bring the experience, Lord, of the senior ministers, Lord, to be shared, Lord, with the young pastors, Lord, so that they can learn from the seniors, Lord, and run and complete their race, oh Father God. Lord, bless all the young pastors who have attended. I pray, Father, that you bless them and use them, Lord, powerfully, Lord, in the kingdom, in your kingdom, Lord, in the coming days, oh Father God, that they will learn, Lord, learn from the seniors, Lord, all that you have taught all the seniors, Lord, that these young pastors too, Lord, will learn, oh Father God. Therefore, Lord, once again, we praise you. We thank you, Lord, for this time, Lord. We give you all praise, honor, and glory, Lord. In Jesus' awesome name we pray, Father. Amen, amen, amen. God bless you all.